நான் தெய்வத்தின் பெயரால் நம்புங்கள், நான் கர்ப்பமாக இருக்கிறேன். நீங்கள் இந்த விவாகத்தை நிறுத்துங்கள், இல்லையென்றால் நான் இறந்து விடுவேன். விருந்தினர்களால் நிரம்பிய மண்டபத்தில் நைனிகா தன் கணவன் முன்னால் கர்ப்ப அறிக்கையை பிடித்துக்கொண்டு மிகவும் அழுதுகொண்டே கெஞ்சுகிறாள். ஸ்மார்த், இந்த பெண்ணையும் விட்டுவிடுங்கள், இல்லையென்றால் நான் இந்த விவாகத்தை செய்ய மாட்டேன். ஸ்மார்த் இரண்டாவது மனைவியின் சொல்லுக்காக இந்த அப்பாவியை என்றென்றும் கைவிட்டு உறவை முறித்து அவளுடைய வாழ்க்கையை அழித்துவிட்டான். அவளுக்கு 5வது மாதம் ஆனபோது அந்நியார் வீட்டிலிருந்து வெளியேற்றி விட்டார்கள். அப்போது வேதாந்த் இண்டஸ்ட்ரீஸின் மேலாளர் இறக்கப்பட்டு அவளுக்கு வேலை கொடுத்தார். பெண்ணே, நீ மிகவும் திறமையானவள், இல்லையென்றால் வேதாந்த் சார் இந்த நிலையில் உன்னை தன் தனிப்பட்ட செயலாளராக நியமித்திருக்க மாட்டார். அவள் பணத்தை சேமிக்க டெலிவரிக்கு விடுப்பு எடுக்க விரும்பவில்லை. அதனால் தன் டேட்டை எல்லாரிடமிருந்தும் மறைத்து வைத்திருந்தாள். ஆனால் ஒரு நாள் ஆபீஸில் திடீரென அவளுக்கு லேபர் பெயின் தொடங்கியது. வேதாந்த் நைனிகா மண்டபத்தின் பெரிய கதவுக்குள் கால் வைத்த உடனேயே அவளுடைய கால்கள் அங்கேயே நின்றுவிட்டன. அவளுடைய மூச்சு மார்புக்குள்ளேயே சிக்கினது போல் ஆனது. அவளுடைய கண்கள் தானாகவே முழு மண்டபத்தையும் சுற்றத் தொடங்கின. வெளிச்சம், விளக்குகளின் கூர்மையான ஒளி, அழகாக அலங்கரிக்கப்பட்ட மேசைகள், மலர்களின் வாசனை, விருந்தினர்களின் சிரிப்பு, மகிழ்ச்சி, எல்லா இடங்களிலும் விவாகத்தின் சூழல். ஆனால் அவளுடைய கண்களுக்கு முன்னால் எல்லாம் மங்கலாக தெரிந்தது. ஏனென்றால் அவளுடைய பார்வை எந்த முகங்களில் விழுந்ததோ அவை எல்லாம் அவளுடைய வாழ்க்கையின் ஏதோ ஒரு காயத்துடன் இணைந்தவை. இவர்கள்தான் 2 வருடங்களுக்கு முன் அவளுடைய உறவை பெற அவளுடைய வீட்டிற்கு வந்தவர்கள். அதே பெண்கள் அவளுடைய தலையில் அன்போடு கை வைத்தவர்கள். அதே ஆண்கள் அவளை தங்கள் மருமகள் என்று ஏற்றுக்கொண்டவர்கள். அதே உறவினர்கள் அவளுடைய விவாகத்தில் மகிழ்ச்சியாக இருந்தவர்கள். இன்று அதே எல்லாரும் புதிய உடைகள் அணிந்து ஒரு புதிய மணப்பெண்ணின் பாட்டியாக இருக்கிறார்கள். நைனிகா என்ற ஒரு பெண் அவர்களுடைய குடும்பத்தின் பகுதியாகவே இருந்தது போல் இல்லை. நைனிகாவின் கண்களில் ஒரு கணம் ஈரம் இறங்கினது. ஆனால் அவள் உடனே தன் கண்ணீரை இமைகளில் நிறுத்திக் கொண்டாள். அவளுடைய கையில் அந்த மருத்துவ அறிக்கை உறுதியாக பிடித்திருந்தது. அதை அவள் வழியெல்லாம் நம்பிக்கையின் கடைசி ஒளியாக மார்போடு அணைத்து வைத்திருந்தாள். அவளுடைய 2வது கை தானாகவே தன் வளரும் வயிற்றின் மீது வந்தது. 5 மாத நுண்ணிய உயிர் அமைதியாக அவளுடைய இருப்பில் மூச்சு விட்டு கொண்டிருந்தது. அவள் மெதுமெதுவாக முன்னேறத் தொடங்கினாள். ஒவ்வொரு அடியும் அவள் மீது மலை போல் பாரமாக இருந்தது. எல்லா இடங்களிலும் கண்கள் அவள் பக்கம் உயர்ந்தன. சிலர் அவளை அடையாளம் கண்டு ஒருவருக்கொருவர் காதில் கிசுகிசுக்கத் தொடங்கினர். சில பெண்கள் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தனர். ஆனால் யாருடைய முகத்திலும் வருத்தம் இல்லை. அவளுடைய பார்வை இறுதியாக மேடை மீது நின்றது. முன்னால் ஸ்மார்த் உட்கார்ந்திருந்தான். விலையுயர்ந்த ஷெர்வானி அணிந்து, முகத்தில் விசித்திரமான உணர்வற்ற தன்மையுடன். அவன் அப்படி சிரித்து கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் எப்போதும் புயல் வரவே இல்லை போல். அவனுக்கு பக்கத்தில் சிவப்பு உடையில் அலங்கரிக்கப்பட்ட புதிய மணப்பெண் உட்கார்ந்திருந்தாள். அவளுடைய கைகளில் மெஹந்தி இன்னும் புதியதாக இருந்தது. அவளுடைய முகத்தில் புதிய வாழ்க்கையின் கனவுகள் அமைந்திருந்தன. நைனிகாவின் இதயத்தில் யாரோ ஒரு கத்தியை பாய்ச்சியது போல். வெறும் 2 வருடங்களுக்கு முன் அவளை இந்த இடத்தில் மணப்பெண்ணாக உட்கார்த்திருந்தாள். இந்த மனிதனுக்கு பக்கத்தில் யாருக்காக அவள் தன் எல்லா கனவுகளையும் விட்டுவிட்டாள்? வெறும் 2 வருடங்கள். வெறும் 2 வருடங்களில் அவளுடைய முழு உலகமும் முடிந்துவிட்டது. ஸ்மார்த் அவளை வெறும் தாய் ஆக முடியாததால் வீட்டிலிருந்து வெளியேற்றினான். அவள் பல மாதங்களாக தன் அண்ணன் வீட்டில் இருந்தாள். அமைதியாக ஒவ்வொரு கேலியையும் தாங்கினாள். ஒவ்வொரு இரவும் கடவுள் முன்னால் அழுது அழுது ஜெபித்துக் கொண்டிருந்தாள். பிறகு ஒரு நாள் அவளுக்கு தெரிந்தது, அவள் தாய் ஆகப் போகிறாள் என்று. அவளுக்கு தோன்றியது, கடவுள் அவளுடைய ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டுவிட்டார் என்று. அந்த மகிழ்ச்சியான செய்தியை கொண்டுதான் இன்று இங்கு வந்தாள். அவள் மேடைக்கு அருகில் வந்து ஸ்மார்த்தை பார்த்தாள். ஸ்மார்த் வெறுப்புடன் அவளை பார்த்தான். முழு மண்டபத்திலும் அமைதி பரவியது. எல்லாருடைய கண்களும் அந்த இருவர் மீதும் ஊன்றின. நைனிகா நடுங்கும் கைகளால் அறிக்கையை முன் நீட்டினாள். ஸ்மார்த், இதை பார், இது என் அறிக்கை. நான் தாய் ஆகப் போகிறேன். நம்முடைய குழந்தை வரப்போகிறது. என் 5வது மாதம் நடக்கிறது. கடவுள் நம்முடைய ஜெபத்தை கேட்டுவிட்டார். இப்போது இந்த விவாகத்திற்கு எந்த தேவையும் இல்லை.
நீ என் கணவன், நான் உன் மனைவி. நம்முடைய வீடு இன்னும் காப்பாற்றப்படலாம். இந்த பெண்ணின் வாழ்க்கையையும் கெடுக்காதே, என் வாழ்க்கையையும் அழிக்காதே. எங்களை ஏற்றுக்கொள். நம்முடைய குழந்தை உன்னை காத்திருக்கிறது. ஸ்மார்ட் அறிக்கையை கையில் எடுத்தான். ஒரு மேலோட்டமான பார்வை போட்டு பிறகு எந்த உணர்வும் இல்லாமல் மீண்டும் அவளுடைய கையில் வைத்தான். நைனிகா நம்பிக்கையற்றவளாக அவனுடைய முகத்தை பார்த்தாள். அவளுக்கு உறுதியாக தெரிந்தது இப்போது எல்லாம் மாறிவிடும் என்று. இப்போது ஸ்மார்ட் சிரிப்பான். இப்போது அவன் அவளை தன் பக்கத்தில் நிறுத்துவான். இப்போது அவன் எல்லார் முன்னாலும் சொல்வான், இவளே என் மனைவி என்று. ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. புதிய மணப்பெண் நைனிகாவை கூர்ந்து பார்த்தாள். பிறகு ஸ்மார்ட்டை பார்த்தாள். இவள் உண்மை சொல்கிறாள் என்றால் முதலில் இவளுடன் உறவை முறி. இவளிடமிருந்து பிரி. பிறகுதான் நான் உன்னுடன் விவாகம் செய்வேன். நான் யாருடைய முன்னிலையிலும் இரண்டாவது பெண்ணாக ஆகமாட்டேன். நைனிகாவின் நிறம் மஞ்சளாகிவிட்டது. அவள் ஒரு அடி முன் சென்றாள். அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரத் தொடங்கியது. அப்படி செய்யாதே, கடவுளின் பெயரால் அப்படி செய்யாதே. நான் உன் குழந்தையின் தாய் ஆகப் போகிறேன். நம்முடைய 2 வருட வாழ்க்கை இருக்கிறது. நம்முடைய எண்ணற்ற நினைவுகள் இருக்கின்றன. நான் ஒவ்வொரு துன்பத்திலும் உனக்கு துணையாக இருந்தேன். நான் ஒருபோதும் உன்னிடம் எந்த புகாரும் சொல்லவில்லை. வெறும் குழந்தை இல்லாத காரணத்தால் நீ என்னை வீட்டிலிருந்து வெளியேற்றினாய். இப்போது கடவுள் நமக்கு குழந்தை கொடுத்துவிட்டார். இப்போது என்னை ஏற்றுக்கொள். இந்த குழந்தையின் வாழ்க்கையையும் கெடுக்காதே, என் வாழ்க்கையையும் முடிக்காதே. நம்முடைய குழந்தை பிறப்பதற்கு முன் அனாதையாக்காதே. அவள் அழுது கொண்டே தொடர்ந்து கெஞ்சிக் கொண்டிருந்தாள். மண்டபத்தில் இருந்த ஒவ்வொருவரும் அமைதியாக இருந்தனர். யாரும் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. யாரும் முன் வந்து அவளுடைய கையை பிடிக்கவில்லை. ஸ்மார்த்தின் முகத்தில் வருத்தமும் இல்லை, வருந்தலும் இல்லை. அவனுடைய இதயத்தின் எல்லா உணர்வுகளும் இறந்துவிட்டது போல். அவன் சில கணங்கள் அமைதியாக இருந்தான். பிறகு அவன் நைனிகாவின் கண்களில் பார்த்தான். நான் உன்னுடன் என் ஒவ்வொரு உறவையும் முறிக்கிறேன். நீ இனிமேல் எனக்கு எதுவுமில்லை. நைனிகா கேட்க முடியாதது போல். அவளுடைய உதடுகள் நடுங்கத் தொடங்கின. அவள் தானாகவே தலையை ஆட்டினாள். ஸ்மார்ட், கடவுளின் பெயரால் அப்படி செய்யாதே. நான் உன் குழந்தையின் தாயாக போகிறேன். ஸ்மார்ட்டின் குரல் முன்பை விடவும் கடுமையாக ஆனது. எனக்கு உன்னுடன் எந்த உறவும் இல்லை. இப்போதே இந்த இடத்திலிருந்து வெளியேறு. முழு மண்டபமும் அமைதியாகிவிட்டது. நைனிகாவின் கையிலிருந்து அறிக்கை விழுந்து தரையில் விழுந்தது. அவளுடைய மூச்சு வேகமாக ஆனது. அவள் தன் வயிற்றின் மீது கை வைத்துக்கொண்டு மிகவும் சிரமத்துடன் நின்று கொண்டிருந்தாள். ஸ்மார்ட் கடைசியாக ஒருமுறை இரக்கமின்றி அவளை பார்த்தான். வெளியேறு இங்கிருந்து. அந்த வார்த்தைகளை கேட்டவுடனே நைனிகாவின் 2 வருட உலகம் ஒரே கணத்தில் சிதறிவிட்டது. அவளுடைய கனவுகள் முடிந்தன. அவளுடைய காதல் முடிந்தது. அவளுடைய அடையாளம் முடிந்தது. அந்த பெண் தன் குழந்தையின் மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு தன் வீட்டை காப்பாற்ற வந்தாள். நிரம்பிய மண்டபத்தின் முன்னால் தன் சொந்த கணவனின் கைகளால் தன் முழு வாழ்க்கையையும் இழந்துவிட்டாள். மண்டபத்தில் மீண்டும் வெளிச்சம் இருந்தது. மக்கள் இன்னும் இருந்தனர். அலங்காரமும் அப்படியே இருந்தது. ஆனால் நைனிகாவின் உலகம் என்றென்றும் இருளில் மூழ்கிவிட்டது. நைனிகா சில கணங்கள் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய கண்கள் மேடை பக்கம் ஊன்றின. ஆனால் இப்போது அவளுடைய பார்வையில் எதுவும் தெளிவாக தெரியவில்லை. கண்ணீர் மீண்டும் மீண்டும் இமைகளிலிருந்து சறுக்கி அவளுடைய கன்னங்களில் வழிந்தது. இதயம் மார்புக்குள் இவ்வளவு வலுவாக துடித்தது. இப்போதே வெளியே வந்துவிடும் போல். யாரும் அவளுக்கு அருகில் வந்து தள்ளவில்லை. யாரும் அவளிடம் இங்கிருந்து வெளியேறு என்று சொல்லவில்லை. யாரும் அவளுடைய வழியை தடுக்கவில்லை. ஆனால் இப்போது அங்கே நிற்க எந்த காரணமும் மீதமில்லை. முன்னாள் ஸ்மார்ட் முழு அலட்சியத்துடன் தன் புதிய மணப்பெண்ணுக்கு விரலில் மோதிரம் அணிவித்துக் கொண்டிருந்தான். மண்டபம் கைதட்டல்களின் சத்தத்தால் ஒலித்தது. மக்கள் சிரித்துக் கொண்டிருந்தனர். வாழ்த்துக்கள் சொல்லிக் கொண்டிருந்தனர். படங்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருந்தன. மகிழ்ச்சியின் சத்தம் அதிகரித்து கொண்டே இருந்தது. நைனிகா ஒருமுறை கடைசி பார்வையை ஸ்மார்ட் மீது போட்டாள். அந்த மனிதன் மீது, யாருக்காக தன் முழு வாழ்க்கையையும் தியாகம் செய்தாள். பிறகு அவள் அமைதியாக பின்னோக்கி அடியெடுத்து வைக்கத் தொடங்கினாள். அவளுடைய கால்கள் தள்ளாடின. கை இன்னும் தன் வயிற்றின் மீது இருந்தது. தன் குழந்தையை ஒவ்வொரு துன்பத்திலிருந்தும் காப்பாற்ற விரும்புவது போல். சில கணங்களுக்குப் பிறகு அவள் மண்டபத்திலிருந்து வெளியேறிவிட்டாள். இரவின் குளிர்ந்த காற்று அவளுடைய முகத்தை தாக்கியது. ஆனால் அவளுக்குள்ளே எரிந்து கொண்டிருந்த நெருப்பு சிறிதும் ஆறவில்லை. அவள் சாலை ஓரத்தில் வந்து நின்றாள். ஒரு ஆட்டோ ரிக்ஷா அவளுக்கு முன்னால் நின்றது. அவள் அமைதியாக அதில் உட்கார்ந்தாள். ஆட்டோ மெதுமெதுவாக நகரத் தொடங்கியது. நகரத்தின் வெளிச்சங்கள் ஒவ்வொன்றாக பின்னால் தங்கின.
நைனிகாவின் கண்களுக்கு முன்னால் திடீரென 2 வருடங்கள் பழைய ஒரு இரவு உயிர்ப்புடன் வந்தது. அவளுடைய சொந்த விவாக இரவு. அவள் முதல் முறையாக மணப்பெண்ணாக ஸ்மார்த்தின் அறையில் உட்கார்ந்திருந்தாள். சிவப்பு உடை, நடுங்கும் கைகள், கண்களில் எண்ணற்ற கனவுகள். அவளுக்கு நினைவு வந்தது, அவளுடைய அண்ணனும் அண்ணியாரும் விரைவாக அவளுடைய விவாகத்தை முடிவு செய்தனர். அவர்கள் அதிகம் விசாரணை செய்யவில்லை, அதிகம் கேள்வி கேட்கவில்லை. வெறும் இவ்வளவு சொன்னார்கள்: பையன் சம்பாதிக்கிறான், சொந்த வீடு இருக்கிறது, விவாகத்திற்கு பிறகு உன் வாழ்க்கை சீர்பெறும். நைனிகாவும் அமைதியாக விடை பெற்றாள். அவள் நினைத்தாள், ஒருவேளை விதி அவளுக்கு நல்ல முடிவை எடுத்திருக்கலாம். ஆனால் விதி முதல் நாளே அவளுக்கு தன் முடிவை சொல்லிவிட்டது. அறையின் கதவு மூடப்பட்டது. ஸ்மார்த் உள்ளே வந்தான். சில கணங்கள் அமைதியாக நின்றான். பிறகு திடீரென முன்னால் வைத்திருந்த கண்ணாடி கோப்பையை எடுத்து முழு பலத்துடன் தரையில் அடித்தான். கோப்பை எண்ணற்ற துண்டுகளாக சிதறியது. நைனிகா பயத்தால் நடுங்கினாள். அவளுடைய கைகள் தானாகவே ஒன்றோடொன்று பிணைந்தன. ஸ்மார்த் அவளை பார்த்தது போல் கூட இல்லை. அவன் மொபைலை எடுத்தான். யாரோ ஒருவருக்கு போனில் அழைத்தான். பிறகு வேண்டுமென்றே உரத்த குரலில் பேசத் தொடங்கினான். நான் மிகவும் கோபக்காரன். யாருடைய தவறையும் நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். என் முன்னால் யாராவது என் விருப்பத்திற்கு எதிராக நடந்தால் நான் முழுவதுமாக பொறுக்க மாட்டேன். நைனிகா அமைதியாக அவனது குரலை கேட்டுக்கொண்டிருந்தாள். இவை எல்லாம் போனில் இருக்கும் நபருக்காக அல்ல என்பதை அவள் நன்றாக புரிந்து கொண்டாள். இவை அவளுக்கு கேட்க சொல்வதற்காகவே. போன் முடிந்ததும் சார்த் அவள் பக்கம் வந்தான். பிறகு நீண்ட நேரம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தான். வீட்டு விதிகள், தன் விருப்பம், தன் கோபம், தன் வார்த்தை, தன் ஆசை எல்லாவற்றையும் பற்றி அவனே பேசிக்கொண்டிருந்தான். நைனிகா அமைதியாக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தாள் மட்டும். அதே இரவில் அவளுக்கு உணர்ந்தது, இந்த மனிதனுடன் வாழ்க்கை எளிதாக இருக்காது. காதல் ஒருவேளை அவளுக்கு ஒருபோதும் கிடைக்காது என்றும் அவளுக்கு உணர்ந்தது. இருந்தும் அவள் தன்னை ஆறுதல் படுத்திக் கொண்டாள். காலப்போக்கில் எல்லாம் மாறலாம். அவன் நல்ல கணவனாக மாறலாம். காதல் பிறக்கலாம். இந்த நம்பிக்கையில் அவள் தன் எல்லாவற்றையும் ஸ்மார்த்திடம் ஒப்படைத்தாள். தன் மகிழ்ச்சிகள், தன் கனவுகள், தன் ஆசைகள், தன் இளமை எல்லாம். ஆனால் காலம் செல்ல செல்ல ஸ்மார்த்தின் நடத்தை மேம்படுவதற்கு பதிலாக மேலும் கடுமையாக ஆனது. ஒவ்வொரு விஷயத்திலும் இழிவுபடுத்துதல், கோபம், கத்துதல், வீட்டை விட்டு வெளியேற்றுதல், ஒவ்வொரு அநீதியும் அதிகரித்து கொண்டே இருந்தது. இறுதியில் இன்று அவள் தன் கண்களால் பார்த்த அதே முடிவு வந்தது. ஆட்டோ ரிக்ஷா மெல்ல ஒரு சந்தில் நுழைந்தது. சில கணங்களுக்கு பிறகு அது அவளுடைய சகோதரனின் வீட்டு முன் நின்றது. நைனிகா வாடகை கொடுத்தாள். மிகவும் சிரமத்துடன் ஆட்டோவிலிருந்து இறங்கினாள். கதவை நோக்கிச் செல்லும்போது காலையில் அவள் எவ்வளவு நம்பிக்கையுடன் வீட்டை விட்டு வந்தாள் என்பது நினைவுக்கு வந்தது. தன் சகோதரன் மற்றும் அண்ணியிடம் கவலைப்பட வேண்டாம், எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லியிருந்தாள். ஸ்மார்த்துக்கு நான் அவனது குழந்தையின் தாய் ஆகப் போகிறேன் என்று தெரிந்தவுடன் அவன் என்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வான். ஆனால் அங்கு எல்லாம் முடிந்துவிட்டது. ஸ்மார்த் நிறைந்த மண்டபத்திற்கு முன் அவளுடன் உறவை முறித்து கொண்டது மட்டுமல்ல, அவளுடைய வயிற்றில் வளரும் குழந்தை அவனுடையது அல்ல என்ற குற்றச்சாட்டையும் சுமத்தினான். இந்த குற்றச்சாட்டு அவளுடைய ஆன்மாவை கிழித்தது. நைனிகா நடுங்கும் கையால் கதவை தட்டினாள். சில கணங்களுக்குப் பிறகு கதவு திறந்தது. அவள் அமைதியாக உள்ளே நுழைந்தாள். இப்போது அவளுடன் அமைதி மட்டும் இருந்தது. கண்களில் உடைந்த கனவுகள் இருந்தன. பிறப்பதற்கு முன்பே தன் தந்தையின் பாசத்திலிருந்து விலக்கப்பட்ட ஒரு அப்பாவிக் குழந்தை இருந்தது. மற்ற எல்லாவற்றையும் அவள் அந்த திருமண மண்டபத்திலேயே விட்டுவிட்டாள். நைனிகா கதவை மூடினாள். பிறகு அமைதியாக சோபாவில் அமர்ந்தாள். அவளுடைய கண்கள் முற்றிலும் வெறுமையாக இருந்தன. முகத்தில் எந்த நிறமும் இல்லை, எந்த அசைவும் இல்லை. உள்ளே இருக்கும் ஒவ்வொரு உணர்வும் இறந்துவிட்டது போல. சமையலறையிலிருந்து சுனிதா வேகமாக வெளியே வந்தாள். நைனிகாவை இந்த நிலையில் பார்த்ததும் உடனே அவளுக்கு முன் வந்து நின்றாள். என்ன ஆயிற்று? தனியாக ஏன் வந்தாய்? இப்படி ஏன் உட்கார்ந்திருக்கிறாய்? என்ன நடந்தது? ஸ்மார்த் எங்கே? எல்லாம் சரியாயிருக்கிறதா? இந்த நேரத்தில் நைனிகாவின் சகோதரன் ரமேஷ் தன் அறையிலிருந்து வெளியே வந்தார். ஒரு பார்வையில் தன் சகோதரியை பார்த்தார். அவர் அமைதியாகிவிட்டார். ஏதோ பெரிய விபத்து நடந்துவிட்டது என்பதை உடனே உணர்ந்தார். நைனிகா மிகவும் சிரமத்துடன் தன் உதடுகளை திறந்தாள். ஸ்மார்த் என்னை தள்ளிவிட்டான். எனக்கும் அவனுக்கும் உள்ள உறவு முடிந்துவிட்டது. வீட்டில் அமைதி பரவியது. சில கணங்களுக்குப் பிறகு நைனிகா மேலும் ஒரு வாக்கியம் சொன்னாள். அவன் சொல்கிறான், என் வயிற்றில் இருக்கும் குழந்தை அவனுடையது அல்ல என்று.
சுனிதா ஆச்சரியத்துடன் தன் வாயில் கை வைத்தாள். பிறகு உடனே தன் கணவனை பார்த்தாள். இது எப்படி சாத்தியம்? அவன் ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? எந்த ஆணும் தன் குழந்தையை இப்படி மறுப்பதில்லை. உண்மையில் இந்த குழந்தை அவனுடையது இல்லையோ? இல்லையென்றால் ஏன் இப்படி பேசுவான்? நைனிகா அதிர்ச்சியுடன் சுனிதாவை பார்த்தாள். இந்த குற்றச்சாட்டு இப்போது தன் சொந்த வீட்டிலும் திரும்ப சொல்லப்படுகிறது என்று அவளுக்கு நம்ப முடியவில்லை. ரமேஷ் அமைதியாக இருந்தார். தன் சகோதரியின் பக்கம் நிற்கவும் இல்லை, தன் மனைவியை தடுக்கவும் இல்லை. அவர் எப்போதும் போல அமைதியாக இருந்தார். நைனிகா நெஞ்சை அடைத்த குரலில் சொன்னாள், இந்த குழந்தை ஸ்மார்த்துடையது மட்டுமே. நான் ஒருபோதும் அவனை தவிர வேறு எந்த ஆணையும் பார்த்ததே இல்லை. நீங்களும் என் மீது இதே குற்றச்சாட்டை சுமத்துகிறீர்கள். சுனிதாவின் முகம் மேலும் கடுமையாயிற்று. அவனது சொந்த தந்தையே இந்த குழந்தையை ஏற்கவில்லை என்றால் ஏதோ காரணத்தினால்தான். எந்த ஆணும் தன் குழந்தையை மறுப்பதில்லை. நைனிகாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நீங்களும் என்னை அறிய மாட்டீர்கள். நான் 2 வருடமாக உங்கள் முன் இருக்கிறேன். எப்போதாவது அப்படிப்பட்ட நடத்தை பார்த்தீர்களா? சுனிதா உடனே பதிலளித்தாள், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எங்களுடைய மரியாதை எங்களுக்கு முக்கியம். எங்களுக்கு ஒரு வளரும் மகள் இருக்கிறாள். இப்படிப்பட்ட குலச்சேத பெண்ணை எங்கள் வீட்டில் வைக்க முடியாது. நாளை மக்கள் எங்கள் மகள் மீது விரல் சுட்டிக் காட்டுவார்கள். இந்த வார்த்தைகள் நைனிகாவின் இதயத்தில் அம்பு போல் துளைத்துச் சென்றன. அவள் தன் சகோதரனை பார்த்தாள். ஒருவேளை அவர் பேசுவார் என்ற நம்பிக்கை. ஒருவேளை அவர் தன் சகோதரியை நம்புவார். ஆனால் ரமேஷ் கண்களை தாழ்த்தினார். சில கணங்களுக்குப் பிறகு மெல்லிய குரலில் சொன்னார், என் மகளை பற்றியும் யோசிக்கட்டும். மக்கள் நிறைய பேசுவார்கள். என் மகளின் வாழ்க்கையை நான் கெடுக்க மாட்டேன். நைனிகா நம்பிக்கையின்மையுடன் தன் சகோதரனை பார்த்தாள். அண்ணா, நீங்களும்? ரமேஷ் ஆழமாக மூச்சுவிட்டார். சகோதரி நீ, அது தனி. ஆனால் என் மகள் என் பொறுப்பு. நான் என் மகளை தேர்ந்தெடுப்பேன். நீ வேறு ஏதாவது ஏற்பாடு செய்து கொள். 2-3 நாட்கள் எங்காவது போய்விடு. நைனிகா சில கணங்கள் அமைதியாக இருந்தாள். உள்ளே ஒவ்வொரு உறவும் ஒவ்வொன்றாக உடைந்து கொண்டிருப்பது போல் உணர்ந்தாள். முதலில் கணவன், பிறகு மாமியார் வீடு, இப்போது சொந்த வீடு. அவள் மெல்ல தலையசைத்தாள். 2-3 நாட்களா? நான் இன்றே போய்விடுகிறேன். ரமேஷ் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தார். ஆனால் அவன் உதடுகளிலிருந்து ஒரு வார்த்தையும் வரவில்லை. நைனிகா அமைதியாக தன் அறைக்குச் சென்றாள். அலமாரியை திறந்தாள். தன் சில ஆடைகளை எடுத்தாள். சில அத்தியாவசிய பொருட்களை ஒரு சிறிய பையில் வைத்தாள். அவள் மீண்டும் மீண்டும் தன் கண்ணீரை துடைத்து கொண்டிருந்தாள். எல்லாவற்றையும் பொறுக்கும்போது தன் பொருட்களை அல்ல, தன் முழு வாழ்க்கையையே பொறுக்கி வைப்பது போல் உணர்ந்தாள். பை மூடிய பிறகு ஒருமுறை முழு அறையையும் பார்த்தாள். இங்கேதான் அவள் நம்பிக்கையுடன் வந்திருந்தாள். இன்று இங்கிருந்தும் அடைக்கலம் இல்லாமல் போகிறாள். அவள் மெல்ல மெல்ல வெளியே வந்தாள். யாரும் அவளை தடுக்க முயலவில்லை. யாரும் போகாதே என்று சொல்லவில்லை. யாரும் அவளுடைய தலையில் கை வைக்கவில்லை. அவள் கதவை திறந்தாள். ஒரு கையில் சிறிய பை, மற்றொரு கையை தன் வளரும் வயிற்றின் மீது வைத்திருந்தாள். அவளுடைய கண்களில் தொடர்ந்து கண்ணீர் வழிந்தது. அவளுடைய இருப்பில் ஒரு அப்பாவி உயிர் துடித்துக் கொண்டிருந்தது. அதற்கு முழு உலகமும் அந்நியமாகிவிட்டது. நைனிகா ஒருமுறை கூட பின்னால் திரும்பி பார்க்கவில்லை. அமைதியான அடிகளுடன் சாலையில் இறங்கினாள். பிறகு எந்த திசையும் இல்லாமல் நடந்து சென்றாள். இருண்ட சாலை அவளுக்கு முன் பரவியிருந்தது. அவளுக்கு பின்னால் ஒவ்வொரு உறவும் முடிந்துவிட்டது. அவளுக்கு முன் தனிமை மட்டும் காத்திருந்தது. நைனிகா அமைதியான அடிகளுடன் சாலையில் நடந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு தெரியவில்லை அவள் எங்கு போகிறாள் என்று. அவளுக்கு தெரிந்தது ஒன்று மட்டும். இப்போது அவளிடம் திரும்பிச் செல்ல வீடு எதுவும் இல்லை. ஒரு கையில் சிறிய பை, மற்றொரு கையில் தன் வளரும் வயிற்றின் மீது வைத்திருந்தாள். கண்கள் தொடர்ந்து நனைந்தன. ஒவ்வொரு சில அடிகளுக்கும் அவள் தன் கண்ணீரை துடைக்க முயன்றாள். ஆனால் புதிய கண்ணீர் அவளுடைய இமைகளிலிருந்து வழிந்தது. சூரியன் மறைந்த பிறகும் வெப்பம் அப்படியே இருந்தது. சாலையில் வாகனங்களின் சத்தம். மக்கள் தங்கள் தங்கள் இலக்குகளை நோக்கிச் சென்று கொண்டிருந்தனர். ஆனால் நைனிகாவுக்கு எந்த இலக்கும் இல்லை. காலையிலிருந்து அவளுடைய தொண்டையில் ஒரு சொட்டு தண்ணீரும் இறங்கவில்லை. வயிறு காலியாக இருந்தது. இதயம் அதிர்ச்சியால் நிறைந்திருந்தது. உடல் தொடர்ந்து பலவீனமடைந்து கொண்டிருந்தது. நடக்க நடக்க அவளுடைய பார்வை மங்கத் தொடங்கியது. அடிகள் மீண்டும் மீண்டும் தடுமாறின. முன்னால் ஒரு பெரிய தொழிற்சாலை தெரிந்தது. அவள் மேலும் சில அடிகள் நடக்க முயன்றாள். திடீரென்று அவளுடைய கண்களுக்கு முன் இருள் சூழ்ந்தது. அவளுடைய பை கையிலிருந்து விழுந்தது. அவள் உயிரற்றவளாக தரையில் விழுந்தாள். தொழிற்சாலையின் முதன்மை வாயிலில் இருந்த காவலர் பயந்து ஓடினார். உடனே உள்ளே திரும்பினார். சார், வெளியே யாரோ இருக்கிறார்கள், வாருங்கள் சீக்கிரம். ஒரு பெண் மயங்கிவிட்டாள். மயங்கிவிட்டாள். அவருடைய குரலை கேட்டதும் பல ஊழியர்கள் வெளியே ஓடினர்.
அப்போது தொழிற்சாலையின் உரிமையாளர் வேதாந்த் வாயிலுக்கு அருகில் நின்று கொண்டிருந்தார். சில முக்கியமான அறிவுறுத்தல்கள் கொடுத்து கொண்டிருந்தார். அவர் உடனே காவலரின் பேச்சை கேட்டார். யார் மயங்கிவிட்டார் சார்? ஒரு பெண் வெளியே விழுந்துள்ளார். ஒருவேளை உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம். வேதாந்த் ஆச்சரியத்துடன் சொன்னார். மயங்கிவிட்டால் நீங்கள் அவளை எழுப்ப ஏன் இல்லை? காவலர் உடனே பின்னால் விலகினார். சார், பெண் ஜாதி, நான் எப்படி கை வைக்க முடியும்? வேதாந்த் அருகில் நின்ற சில தொழிலாளர்களை பார்த்தார். நீங்கள் தூக்குங்கள். எல்லாரும் ஒருவரையொருவர் பார்த்தனர். ஒருவர் மெல்ல சொன்னார், சார், நாங்களும் அந்நிய பெண்ணை தொடமாட்டோம். மற்றொருவரும் உடனே தலையசைத்தார். எங்களால் இது முடியாது. வேதாந்தின் முகத்தில் கடுமை தோன்றியது. உங்களுடைய இந்த தர்க்கம் போகட்டும். ஒரு மனிதன் தரையில் மயங்கி கிடந்தாலும் நீங்கள் வெறும் நின்று பார்த்து கொண்டிருப்பீர்களா? யாரும் கை வைக்காவிட்டால் அவளை தூக்குவது யார்? இதை சொல்லி அவரே வேகமாக முன்னேறினார். தரையில் கிடந்த பெண்ணுக்கு அருகில் முழங்காலில் அமர்ந்தார். ஒரு கணம் அவளுடைய முகத்தை பார்த்தார். முகம் வெளிறிப்போயிருந்தது. கண்களை சுற்றி வீக்கம் தெளிவாக இருந்தது. அவள் பல மணி நேரமாக தொடர்ந்து அழுது கொண்டிருந்தது போல் தெரிந்தது. வேதாந்த் அதிக நேரம் வீணாக்கவில்லை. அவர் கவனமாக நைனிகாவை தன் கைகளில் தூக்கினார். அவள் ஆச்சரியப்படும் அளவுக்கு இலகுவாக உணரப்பட்டாள். காவலர் உடனே முன் வந்தார். கதவை திறந்தார். வேதாந்த் நேராக அவளை தன் அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றார். அறையில் குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. அவர் கவனமாக நைனிகாவை சோபாவில் படுக்க வைத்தார். பிறகு உடனே சொன்னார், சீக்கிரம் குளிர்ந்த ஜூஸ் கொண்டு வாருங்கள். சாப்பிடுவதற்கும் ஏதாவது கொண்டு வாருங்கள். சில நிமிடங்கள் கழிந்தன. குளிர்ந்த காற்று தொடர்ந்து அறையில் சுழன்றது. மெல்ல மெல்ல நைனிகாவின் இமைகள் அசையத் தொடங்கின. அவள் மெதுவாக கண்களை திறந்தாள். சில கணங்கள் அவள் கூரையை பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு பயந்து உடனே எழ முயன்றாள். வேதாந்த் உடனே மென்மையாக சொன்னார், கவலைப்படாதீர்கள். நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் எங்கள் தொழிற்சாலைக்கு வெளியே மயங்கிவிட்டீர்கள். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் மட்டும். நைனிகா சில கணங்கள் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். பிறகு கண்களை தாழ்த்தினாள். வேதாந்த் மேசையில் வைத்திருந்த ஜூஸை அவள் பக்கம் நீட்டினார். முதலில் இதை குடியுங்கள், பிறகு மெதுவாக பேசுவோம். நைனிகா தயக்கத்துடன் கிளாஸை பிடித்தாள். சில பிறகு அவளுடைய நிலை சிறிது மேம்பட்டதாக உணரப்பட்டது. வேதாந்த் எதிரே உள்ள நாற்காலியில் அமர்ந்து மென்மையாக கேட்டார். தவறாக எண்ணாவிட்டால் ஒரு விஷயம் கேட்கலாமா? நீங்கள் இந்த நிலையில் ஏன் இருந்தீர்கள்? நீங்கள் மிகவும் கஷ்டப்படுவது போல் தெரிகிறது. உங்கள் கண்களும் மிகவும் வீங்கியிருக்கின்றன. நைனிகா சில கணங்கள் அமைதியாக இருந்தாள். பிறகு மெல்லச் சொன்னாள், நான் தனியாக இருக்கிறேன். எனக்கு ஒரு வேலை மட்டும் வேண்டும். வேதாந்த் அவளுடைய பேச்சை கவனமாக கேட்டார். பிறகு சிறிய புன்னகையுடன் சொன்னார், அப்படியானால் நீங்கள் சரியான இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். எங்கள் நிறுவனத்தில் இப்போது ஒரு பதவி மட்டும் காலியாக இருக்கிறது. தனிப்பட்ட செயலாளர் பதவி. அவர் சில கணங்கள் நிறுத்திவிட்டு சொன்னார், உங்கள் கல்வி எவ்வளவு? நைனிகா முதல் முறையாக அவரை பார்த்தாள். நான் பிபிஏ முடித்திருக்கிறேன். வேதாந்தின் கண்களில் ஆச்சரியம் தோன்றியது. நல்லது. அப்படியானால் இது மிகவும் நல்ல விஷயம். நீங்கள் இந்த வேலைக்கு முற்றிலும் தகுதியானவர். அவர் உடனே தன் மேசையிலிருந்து ஒரு படிவத்தை எடுத்தார். நான் உங்களை ஒரு வாரம் சோதனை அடிப்படையில் வைத்துக் கொள்கிறேன். நீங்கள் பொறுப்புடன் வேலை செய்தால் உங்கள் வேலை நிரந்தரமாகும். நைனிகாவின் கண்களில் பல மணி நேரத்திற்கு பிறகு முதல் முறையாக நம்பிக்கையின் சிறிய ஒளி தோன்றியது. அவள் அறியாமல் இரு கைகளையும் இணைத்தாள். அவளுடைய உதடுகளில் அமைதியாக கடவுளுக்கு நன்றி வந்தது. இருளில் ஒரு சிறிய வெளிச்சம் தெரிந்தது போல் உணர்ந்தாள். பிறகு நைனிகா தன் பழைய தோழியின் வீட்டிற்கு சென்றாள். தோழி எல்லாவற்றையும் கேட்ட பிறகு மென்மையாக அவளுடைய கையை பிடித்தாள். பெற்றோர் தீர்த்த யாத்திரையில் போயிருக்கிறார்கள். 1.5 மாதத்திற்கு பிறகு திரும்புவார்கள். நீ கவலையின்றி இங்கே இரு. இருந்தாலும் 10-15 நாட்களில் சமாளித்துக் கொள்வேன். இந்த நேரத்தில் நீ உன் தங்கும் இடத்தை ஏற்பாடு செய்து கொள். நைனிகாவின் கண்கள் மீண்டும் நனைந்தன. நீ இன்று என் மீது மிகப்பெரிய உதவி செய்திருக்கிறாய். கடவுள் உன்னை எப்போதும் மகிழ்ச்சியாக வைக்கட்டும். அடுத்த நாள் காலை அவளுடைய புதிய வாழ்க்கையின் முதல் நாள். அவள் நேரத்திற்கு முன்பே தயாராகி நிறுவனத்திற்கு வந்துவிட்டாள். அவள் இன்னும் யாரிடமும் தான் தாயாகப் போகிறாள் என்று சொல்லவில்லை. முதலில் தன் அடிகளை உறுதிப்படுத்திக் கொள்வது என்று முடிவு செய்திருந்தாள். பிறகு சரியான நேரத்தில் இந்த உண்மையை சொல்வாள். தன் தோழியின் வீட்டில் கழிந்த இரவு ஒருவேளை நைனிகாவின் வாழ்க்கையின் மிக நீண்ட இரவு. அவள் முழு இரவும் பக்கவாட்டாக மாறிக்கொண்டிருந்தாள். சில சமயம் எதிர்கால பயம் முன்னால் வரும். சில சமயம் ஸ்மார்த்தின் வார்த்தைகள் அவளுடைய காதுகளில் ஒலிக்கும்.
சில சமயம் தன் வயிற்றில் கை வைத்து அமைதியாக கண்ணீர் வடிப்பாள். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவள் தன்னிடம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக் கொள்வாள். இப்போது அவள் தன் குழந்தைக்காக மட்டும் வாழ வேண்டும். காலை சூரியன் உதிப்பதற்கு முன்பே அவள் எழுந்துவிட்டாள். முகம் கழுவினாள். அமைதியாக ஜெபித்தாள். பிறகு தயாராகத் தொடங்கினாள். அவளிடம் அணிய சரியான ஆடைகள் இல்லை. அவளுடைய தோழி அலமாரிக்கு முன் வந்து நின்றாள். இவை எல்லாம் என் ஆடைகள். எது பிடிக்குமோ அணிந்து கொள். அலுவலகத்தின் முதல் நாளில் நல்ல தோற்றம் மிக முக்கியம். நைனிகா தயக்கத்துடன் சில ஜோடிகளை பார்த்தாள். நான் உன் ஆடைகளை எப்படி அணிய முடியும்? அவளுடைய தோழி புன்னகைத்தாள். நண்பர்கள் இதுபோன்ற நாட்களில்தான் பயன்படுகிறார்கள். இன்று மறுக்காதே. நைனிகா இறுதியில் ஒரு சாதாரண வெளிர் நிற சூட்டை தேர்ந்தெடுத்தாள். அவள் தயாரானபோது அவளுடைய முகத்தின் சோர்வு இன்னும் தெளிவாக இருந்தது. ஆனால் ஆடை அவளுடைய தோற்றத்தை முன்பை விட அழகாக்கியிருந்தது. அவள் தன் தோழிக்கு நன்றி சொன்னாள். பிறகு நிறுவனத்தை நோக்கி புறப்பட்டாள். அவள் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்கு மிக முன்பே தொழிற்சாலையை அடைந்தாள். காவலர் அவளை அடையாளம் கண்டுகொண்டார். நீங்கள் வந்துவிட்டீர்கள் மேடம். நைனிகா சிறிய புன்னகையுடன் தலையசைத்தாள். சில நிமிடங்களுக்குப் பிறகு அவள் அலுவலகத்திற்குள் அழைத்துச் செல்லப்பட்டாள். அலுவலகத்தின் சில நபர்கள் அவளை பார்த்தனர். யாரோ முக்கியமான கோப்புகளை காட்டினர். யாரோ கணினி அமைப்பை விளக்கினர். நைனிகா முழு கவனத்துடன் ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தாள். பிறகு ஒவ்வொரு வேலையையும் செய்யத் தொடங்கினாள். பல நாட்களாக ஒழுங்குக்காக காத்திருந்த கோப்புகள் சிறிது நேரத்திலேயே ஒழுங்காயின. முக்கியமான சந்திப்புகளின் பதிவு சரியாக செய்யப்பட்டது. மின்னஞ்சல்கள் தனித்தனியாக ஒழுங்கில் வைக்கப்பட்டன. மேசையில் சிதறியிருந்த காகிதங்கள் தத்தம் இடத்தை அடைந்தன. முழு அலுவலகமும் முன்பை விட ஒழுங்காக தெரிந்தது. ஊழியர்கள் ஆச்சரியத்துடன் ஒருவரையொருவர் பார்த்தனர். புதிதாக வந்த பெண் முதல் நாளிலேயே இந்த வேகத்தில் வேலை செய்கிறாள் என்று அவர்களுக்கு நம்ப முடியவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு வேதாந்த் தன் அலுவலகத்திற்குள் நுழைந்தார். அவருடைய பார்வை மேசையில் விழுந்தது. ஒவ்வொரு பொருளும் தன் இடத்தில் இருந்தது. அவர் அடுத்த கோப்பை திறந்தார். அதுவும் முழுமையாக தயாராக இருந்தது. பிறகு இரண்டாவதும். அவர் இன்டர்காமை எடுத்தார். நைனிகா, சற்று என் அலுவலகத்திற்கு வாருங்கள். சில கணங்களுக்குப் பிறகு நைனிகா கதவுக்கு வந்து நின்றாள். வாருங்கள். அவள் உள்ளே வந்து அமைதியாக நின்றாள். வேதாந்த் எதிரே வைத்திருந்த கோப்புகளை பார்த்தபடி சொன்னார். இவை எல்லாம் நீங்கள் செய்த வேலையா? ஆம். வேதாந்த் சில கணங்கள் அமைதியாக அவளை பார்த்தார். முதல் நாள் இருந்தும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக வேலை செய்திருக்கிறீர்கள். எனக்கு உண்மையில் மகிழ்ச்சியான ஆச்சரியம் ஏற்பட்டுள்ளது. நைனிகா மெல்ல தலையை தாழ்த்தினாள் மட்டும். வேதாந்த் மீண்டும் அவளுடைய முகத்தை பார்த்தார். இன்றும் அவளுடைய கண்களை சுற்றி சிறிய வீக்கம் இருந்தது. முகம் வெளிரியதாக தெரிந்தது. ஒரு விஷயம் கேட்கலாமா? ஆம். உங்கள் உடல்நிலை இன்னும் சரியாக தெரியவில்லை. உங்கள் நிலை ஏதோ விசித்திரமாக உணரப்படுகிறது. நைனிகா உடனே தன்னை சமாளித்துக் கொண்டாள். இல்லை சார், நான் முற்றிலும் சரியாக இருக்கிறேன். ஒருவேளை சிறிது சோர்வு இருக்கலாம். வேதாந்த் சில கணங்கள் அவளை பார்த்தார். ஆனால் மேலும் எதையும் கேட்கவில்லை. சரி. ஆனால் எப்போதாவது உடல்நிலை சரியில்லாமல் உணர்ந்தால் எந்த தயக்கமும் இல்லாமல் சொல்லிவிடுங்கள். நைனிகா சுருக்கமாக நன்றி சொன்னாள். அப்போது அலுவலகத்தின் மூத்த நபர் புன்னகையுடன் சொன்னார். மேடம், உங்கள் அதிர்ஷ்டம் உண்மையில் மிகவும் நல்லது. இல்லையென்றால் வேதாந்த் சார் நேர்காணல் இல்லாமல் யாருக்கும் வேலை கொடுப்பதில்லை. பலர் மாதக்கணக்கில் காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை. நைனிகா ஆச்சரியத்துடன் வேதாந்தை பார்த்தாள். வேதாந்த் சிறிய புன்னகையுடன் சொன்னார். ஒருவேளை சில சமயம் அதிர்ஷ்டமும் மனிதனை சரியான இடத்திற்கு அழைத்துச் சென்று விடுகிறது. இப்போது மீதியெல்லாம் உங்கள் உழைப்பை பொறுத்தது. நைனிகா மனதிற்குள் தன் கடவுளுக்கு நன்றி சொன்னாள். வாழ்க்கை முதல் முறையாக அவளுக்காக நம்பிக்கையின் ஒரு புதிய கதவை திறந்தது போல் உணர்ந்தாள். நேரம் அமைதியாக கழிந்தது. நைனிகா ஒவ்வொரு நாளும் நேரத்திற்கு முன்பே அலுவலகத்திற்கு வருவாள். அமைதியாக தன் வேலையை தொடங்குவாள். முழு நாளும் முழு கவனத்துடன் வேலை செய்வாள். பிறகு மாலையில் யாரிடமும் அதிகம் பேசாமல் திரும்பிச் செல்வாள். ஒரு வாரம் முடிந்தது. பிறகு இரண்டாவது, பிறகு மூன்றாவது. வேதாந்த் அவளுடைய வேலையில் ஒரு தவறும் காணவில்லை. அவர் எவ்வளவு வேலை கொடுத்தாலும் நைனிகா அதை இன்னும் சிறப்பாக முடித்து விடுவாள். இறுதியில் சோதனை காலம் முடிந்த பிறகு வேதாந்த் அவளை நிரந்தர ஊழியராக வைத்துக் கொண்டார். நைனிகா மனதிற்குள் இறைவனுக்கு நன்றி சொன்னாள். சில வாரங்களுக்குப் பிறகு முதல் சம்பளம் அவளுடைய கையில் வந்தபோது அவளுடைய கண்கள்
கண்களில் ஈரம் வந்தது. அவள் நோட்டுகளை உறுதியாக கையில் பிடித்தாள். இது சம்பளம் மட்டுமல்ல, இது அவளுடைய மரியாதை, அவளுடைய புதிய வாழ்க்கை, அவளுடைய உழைப்பின் முதல் பழம். அதே மாலை அவள் ஒரு தனியார் பள்ளியில் தங்க ஒரு சிறிய அறையை எடுத்துக்கொண்டாள். அந்த இடம் மிக பெரியதாக இல்லை. ஒரு படுக்கை இருந்தது, ஒரு அலமாரி இருந்தது, ஒரு சிறிய மேசை இருந்தது, ஒரு ஜன்னல் இருந்தது. ஆனால் அந்த அறையில் அமைதி இருந்தது. அங்கு யாரும் யாரிடமும் அதிகம் கேள்வி கேட்பதில்லை. ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் பிஸியாக இருந்தனர். நைனிகா முதல் முறையாக உணர்ந்தாள். ஒருவேளை இப்போது அவள் தன் வாழ்க்கையை மீண்டும் கையாள்கிறாள். ஒவ்வொரு மாதமும் சம்பளம் கிடைக்கும். அவள் தன் செலவுகளை மிகவும் யோசித்துச் செய்வாள். தேவைக்கேற்ப பொருட்களை வாங்குவாள். மீதி பணத்தை கவனமாக சேமிப்பாள். வரவிருக்கும் நாட்கள் எளிதாக இருக்காது என்று அவளுக்கு தெரியும். நேரம் கழிந்தது. அவளுடைய வயிற்றின் உயர்வு மெல்ல மெல்ல தெளிவாக தோன்றத் தொடங்கியது. இப்போது அவள் ஒவ்வொரு நாளும் தளர்வான ஆடைகளை அணிய வேண்டியிருந்தது. துப்பட்டாவையும் உடல் அதிகம் தெரியாதபடி போர்த்திக் கொள்வாள். அலுவலகத்தில் நடக்கும்போதும் முழு கவனம் செலுத்துவாள். அதிக நேரம் நிற்க மாட்டாள். அதிக வேகமாக நடக்க மாட்டாள். ஒவ்வொரு கணமும் அவளுடைய உண்மை நிலை யாருக்கும் தெரியாமல் இருக்க முயற்சிப்பாள். நீண்ட நேரம் அவள் வெற்றி பெற்றாள். ஆனால் ஒரு நாள் அவளுடைய அடுத்த மேசையில் அமர்ந்திருந்த சக ஊழியர் அமைதியாக அவளை பார்த்தார். அவர் பல நாட்களாக ஏதோ உணர்ந்து கொண்டிருந்தார். இறுதியில் அவர் மெல்ல சொன்னார், நைனிகா, நீ என் பேச்சை தவறாக எண்ணாவிட்டால் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? நைனிகா திடுக்கிட்டாள். ஆம், கேளுங்கள். நீ கர்ப்பமாக இருக்கிறாயா? இதை கேட்டதும் நைனிகாவின் முகநிறம் மாறியது. சில கணங்கள் அவள் அமைதியாக இருந்தாள். பிறகு ஆழமாக மூச்சுவிட்டாள். ஆம். சக ஊழியர் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தார். பிறகு நீ யாரிடமும் ஏன் சொல்லவில்லை? நைனிகா முதலில் கதகு பக்கம் பார்த்தாள். பிறகு மெல்லிய குரலில் சொன்னாள், என் கணவர் வெளிநாட்டில் இருக்கிறார். நான் திருமணமானவள். இது அவரது குழந்தை. நான் என் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி யாரிடமும் பேச விரும்புவதில்லை. அதனால் யாரிடமும் எதையும் சொல்லவில்லை. சக ஊழியர் உடனே தலையசைத்தார். கவலைப்படாதே, நானும் யாரிடமும் சொல்ல மாட்டேன். இந்த விஷயம் நம்மிடையேயே இருக்கட்டும். நைனிகாவின் கண்களில் நன்றி உணர்வு நிறைந்தது. மிகவும் நன்றி. அந்த நாளுக்குப் பிறகு இருவரும் முன்பை விட நல்ல முறையில் வேலை செய்யத் தொடங்கினர். சக ஊழியர் அவ்வப்போது அமைதியாக அவருக்காக தண்ணீர் வைத்து விடுவார். சில சமயம் அவரை நீண்ட நேரம் நின்று கொண்டிருக்க விடமாட்டார். ஆனால் அவர் தனது வாக்குறுதியை காப்பாற்றினார். யாரிடமும் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. இதற்கிடையில் நைனிகா ஒவ்வொரு மாதமும் கணக்கு பார்த்து பணத்தை தனியாக வைத்துக் கொண்டார். இந்த நிறுவனத்தில் பிரசவ காலத்தில் சம்பளத்துடன் விடுமுறை கிடைக்காது என்பது அவருக்கு தெரியும். அவர் முன்பே தனது நிலையை சொல்லியிருந்தால் நீண்ட நாட்கள் சம்பளம் இல்லாமல் இருக்க நேரிட்டிருக்கும். அவருக்கு அவ்வளவு சேமிப்பு இல்லை. தனது குழந்தைக்காகவும் பணம் தேவைப்பட்டது. வாடகை கொடுக்க வேண்டும், உணவு வாங்க வேண்டும். அதனால்தான் அமைதியாக இருக்க முடிவு செய்தார். அவர் தினமும் தன்னை வலிமையாக காட்டிக்கொண்டு புன்னகையுடன் வேலை செய்தார். வலியை மறைத்து கொண்டார். ஒவ்வொரு நாளும் குழந்தை பிறக்கும் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. இப்போது நடப்பது முன்போல் எளிதாக இல்லை. படிகளில் ஏறும்போது மூச்சு திணறும். சில சமயம் இடுப்பில் கடுமையான வலி எழும். சில சமயம் கால்கள் கனமாகிவிடும். ஆனால் யாருக்கும் முன் தனது பலவீனத்தை வெளிப்படுத்தவில்லை. ஒரு நாள் காலை அலுவலகம் வந்தபோது அவரது முகத்தில் அசாதாரணமான சோர்வு தெரிந்தது. மேசை மீது கை வைத்து ஆழ்ந்த மூச்சு எடுத்தார். பிறகு அமைதியாக தனது நாற்காலியில் அமர்ந்தார். இப்போது அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் அந்த நாளில் அவரது வாழ்க்கை என்றென்றும் மாறப்போகிறது என்றும் உணர்ந்தார். அலுவலக சூழலில் அன்று அசாதாரணமான பரபரப்பு நிலவியது. பெரிய கான்ஃபரன்ஸ் ரூமுக்குள் நிறுவனத்தின் முதன்மை அதிகாரிகள் அமர்ந்திருந்தனர். மேசை மீது கோப்புகள் வைக்கப்பட்டிருந்தன. ப்ராஜெக்டர் இயங்கிக் கொண்டிருந்தது. ஒவ்வொருவரும் முழு கவனத்துடன் மீட்டிங்கில் இருந்தனர். வேதாந்த் மேசையின் ஒரு முனையில் அமர்ந்து நிறுவனத்தின் புதிய டீல் பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தார். நைனிகா வழக்கம் போல் அவரது அருகில் நின்று அவசியமான குறிப்புகளை எழுதிக் கொண்டிருந்தார். இன்று காலையிலிருந்தே அவரது உடலில் விசித்திரமான அமைதியின்மை இருந்தது. இடுப்பில் மீண்டும் மீண்டும் வலி எழுந்தது. வயிறும் இறுக்கமாக உணரப்பட்டது. அவர் பலமுறை நாற்காலியில் அமர நினைத்துவிட்டு தன்னை தடுத்து கொண்டார். இன்று பலவீனம் காட்டினால் அனைவருக்கும் உண்மை தெரிந்துவிடும் என்பது அவருக்கு தெரியும். அமைதியாக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார். திடீரென்று வயிற்றில் முன்பை விட கடுமையான வலி எழுந்தது. அவர் தன்னையும் அறியாமல் மேசையின் விளிம்பை இறுக்கமாக பிடித்து கொண்டார். அவரது மூச்சு வேகமாகியது. இருந்தும் தன்னை கட்டுப்படுத்தினார். வேதாந்த் ஒரு கணம் நின்றார். நைனிகாவை பார்த்தார். முகம் முழுவதும் வெண்மையாகிவிட்டிருந்தது.
நெற்றியில் வியர்வை தெரிந்தது. நைனிகா, நீங்கள் சரியா? ஆம் சார், நான் முழுவதும் சரிதான். அவர் மீண்டும் குறிப்பு எழுதத் தொடங்கினார். ஆனால் சில நொடிகளில் முழு உடலையும் யாரோ முறுக்குவது போல் உணர்ந்தார். அவரது வாயிலிருந்து வலி நிறைந்த அலறல் வெளிப்பட்டது. அறை ஒரு கணத்தில் அமைதியாயிற்று. அனைவரின் பார்வைகளும் அவர்பால் திரும்பின. நைனிகா ஒரு அடி முன் செல்ல முயன்றார். ஆனால் கால்கள் உதவவில்லை. அவர் நேராக தரையில் விழுந்தார். 2 கைகளும் தானாகவே வயிற்றின் மீது சென்றன. கடுமையான வலியால் மூச்சு கட்டுப்படுத்த முடியாமல் போனது. வேதாந்த் உடனே தனது நாற்காலியிலிருந்து எழுந்தார். ஓடி அவர் அருகில் வந்தார். நைனிகா, என்ன ஆயிற்று? நைனிகா வலியில் துடித்துக் கொண்டிருந்தார். இப்போது ஒரு வார்த்தை சொல்வதும் கடினமாகிவிட்டது. அந்த நேரத்திலேயே தரையில் தண்ணீர் பரவியது. அலுவலகத்தில் இருந்த வயதான ஒரு பெண் ஊழியர் உடனே சொன்னார், சார், இது லேபர் பெயின். இவர் தாய் ஆகப் போகிறார். அதை கேட்டதும் முழு அறையும் அமைதியாயிற்று. வேதாந்த் நம்பிக்கையின்மையுடன் நைனிகாவை பார்த்தார். பிறகு அவரது தளர்ந்த ஆடைகளை பார்த்தார். இத்தனை மாதங்களாக தன்னை எவ்வளவு திறமையாக மறைத்து வந்தார் என்பதை முதன்முறையாக உணர்ந்தார். ஒரு கணமும் வீணாக்காமல் கீழே குனிந்தார். கவனமாக நைனிகாவை தனது கைகளில் தூக்கினார். நைனிகா வலியில் முனகினார். சார், என்னை காப்பாற்றுங்கள். என் குழந்தைக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. ஒன்றும் ஆகாது. தைரியமாக இருங்கள். வேதாந்த் வேகமாக வெளியே வந்தார். டிரைவர் கார் கொண்டு வந்தார். வேதாந்த் தானே பின்னால் உள்ள இருக்கையில் நைனிகாவுடன் அமர்ந்தார். முழு வழியிலும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தார், தைரியமாக இருங்கள், நாம் வந்துவிட்டோம். சில நிமிடங்களில் கார் மருத்துவமனைக்கு வெளியே நின்றது. மருத்துவர்களும் நர்ஸ்களும் உடனே ஸ்ட்ரெச்சர் கொண்டு வந்து வெளியே வந்தனர். நைனிகாவை உடனடியாக உள்ளே கொண்டு சென்றனர். வேதாந்தும் அவர்களுடன் வேகமாக நடந்தார். மருத்துவர் சில நிமிடம் பரிசோதித்தார். பிறகு வெளியே வந்து சொன்னார், குழந்தையின் பிறப்பு நேரம் வந்துவிட்டது. நாங்கள் உடனே இவரை லேபர் ரூமுக்கு கொண்டு செல்கிறோம். வேதாந்த் அமைதியாக தலையசைத்து சுவருடன் நின்றார். அவரது மனதில் ஒரே கேள்வி சுற்றி கொண்டிருந்தது. தினமும் அவர் முன் வேலை செய்து கொண்டிருந்த அந்த பெண் 9 மாதங்களாக கர்ப்பமாக இருந்தார். ஆனால் யாருக்கும் எப்படி தெரியவில்லை. பல மணி நேரம் காத்திருப்பில் கழிந்தன. ஒவ்வொரு கணமும் மிகவும் கனமாக உணரப்பட்டது. வேதாந்த் தனது பெயரை கன்சென்ட் ஃபார்மில் எழுத வேண்டியிருந்தது. கையெழுத்தும் அவரே போட்டார். குழந்தையின் தந்தையின் பெயரும் அவரது பெயராகவே வந்தது. இறுதியாக லேபர் ரூமின் கதவு திறந்தது. ஒரு நர்ஸ் புன்னகையுடன் வெளியே வந்தார். வாழ்த்துக்கள், குழந்தை முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கிறது. தாயும் நலமாக இருக்கிறார். நார்மல் டெலிவரி நடந்தது. வேதாந்த் தானாகவே நிம்மதி மூச்சு விட்டார். அதே நேரத்தில் நர்ஸ் ஒரு சிறு குழந்தையை வெள்ளை துணியில் போர்த்தி அவர்பால் நீட்டினார். சற்று இதை பிடியுங்கள். நான் குழந்தையின் ஃபைலை முடித்து விடுகிறேன். வேதாந்த் பயந்தார். நான் இன்று வரை ஒரு குழந்தையையும் தூக்கியதில்லை. நர்ஸ் லேசாக புன்னகைத்தார். கழுத்தை மட்டும் தாங்குங்கள். வேதாந்த் மிகுந்த கவனத்துடன் குழந்தையை தனது கைகளில் எடுத்தார். சிறிய முகம், மூடிய கண்கள், சிறிய சிறிய கைகள். அவர் சில கணங்கள் அமைதியாக அதை பார்த்து கொண்டே இருந்தார். அவரது இதயத்தில் என்ன உணர்வு தோன்றுகிறது என்பதே அவருக்கு புரியவில்லை. அப்போது அலுவலகத்திலிருந்த அதே சக ஊழியரும் மருத்துவமனைக்கு வந்தார். வேதாந்த் அவரை பார்த்துச் சொன்னார், நைனிகா கர்ப்பமாக இருக்கிறார் என்பதே எனக்கு தெரியாது. சக ஊழியர் ஆழ்ந்து பதிலளித்தார், சார், அவர் யாரிடமும் சொல்லவில்லை. அவர் என்னிடம் மட்டும் சொல்லியிருந்தார். அவரது கணவர் வெளிநாட்டில் இருக்கிறார். அதனால் தனது தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி பேச மாட்டார். வேதாந்த் அமைதியாகிவிட்டார். மீண்டும் குழந்தையை பார்த்தார். பிறகு லேபர் ரூமின் மூடிய கதவை பார்த்தார். நைனிகாவின் வாழ்க்கையில் மிக பெரிய இரகசியம் மறைந்திருக்கிறது என்றும் அந்த இரகசியம் இன்னும் அவர் முன் வரவில்லை என்றும் உணர்ந்தார். மருத்துவமனர் அறையில் அமைதி பரவியிருந்தது. நைனிகா இன்னும் மயக்கத்திற்கும் சோர்விற்கும் இடையில் இருந்தார். மருத்துவர் குழந்தையை மீண்டும் பரிசோதித்தார். பிறகு புன்னகையுடன் சொன்னார், தாயும் முழுவதும் நலமாக இருக்கிறார். குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கிறது. ஆனால் இருவருக்கும் சில நாட்கள் ஓய்வு தேவை. வேதாந்த் திருப்தி மூச்சுவிட்டார். அவர் கதவுக்கு வெளியே நின்று யோசித்துக் கொண்டிருந்தார். அவரது மனதில் ஒரே கேள்வி மீண்டும் மீண்டும் வந்தது. ஒரு பெண் இவ்வளவு பெரிய இரகசியத்தை மறைத்துக்கொண்டு எப்படி வேலை செய்து கொண்டிருந்தார்? அப்போது நர்ஸ் சிறு குழந்தையை தூக்கி மீண்டும் அவர் அருகில் கொண்டு வந்தார். தாய் இன்னும் தூங்குகிறார். சற்று நிமிடங்கள் பிடியுங்கள். வேதாந்த் பயத்துடன் 2 கைகளையும் முன் நீட்டினார். மிகுந்த கவனத்துடன் குழந்தையை தனது கைகளில் எடுத்தார். குழந்தை மெல்ல மெல்ல கண்களை திறக்கத் தொடங்கியது. பிறகு தனது சிறிய விரலை வேதாந்தின் விரலின் மீது வைத்தது. வேதாந்த் தானாகவே புன்னகைத்தார். வாழ்க்கையில் முதன்முறையாக ஒரு புதிதாக பிறந்த குழந்தையை இவ்வளவு நேரம் தனது கைகளில் தூக்கியிருந்தார்.
இந்த சிறிய முகத்தை ஏன் மீண்டும் மீண்டும் பார்க்கிறார் என்பதே அவருக்கு புரியவில்லை. சிறிது நேரத்தில் நைனிகாவுக்கு நினைவு வந்தது. முதலில் அமைதியின்மையுடன் சுற்றிலும் பார்த்தார். என் குழந்தை. நர்ஸ் உடனே புன்னகைத்தார். முழுவதும் நலமாக இருக்கிறது. வேதாந்த் குழந்தையை கவனமாக நர்ஸிடம் ஒப்படைத்தார். நர்ஸ் குழந்தையை நைனிகாவின் கைகளில் வைத்தார். நைனிகாவின் கண்களிலிருந்து அமைதியான கண்ணீர் வடிந்தது. அவர் குழந்தையின் நெற்றியை மீண்டும் மீண்டும் முத்தமிட்டார். முழு உலகையும் மீண்டும் பெற்றுவிட்டது போல். சில மணி நேரத்திற்கு பிறகு மருத்துவர் வேதாந்தை தனது அறைக்கு அழைத்தார். நோயாளியை இன்று இல்லையென்றால் நாளை டிஸ்சார்ஜ் செய்துவிடுவோம். இவருடன் வீட்டிலிருந்து யாராவது இருக்கிறார்களா? வேதாந்த் சில கணங்கள் அமைதியாக இருந்தார். என் அறிவின்படி இவருக்கு இங்கே யாரும் இல்லை. பிறகு இவரை தனியாக அனுப்ப முடியாது. புதிதாக பிறந்த குழந்தையுடன் யாராவது இருக்க வேண்டும். வேதாந்த் ஆழ்ந்த மூச்சு எடுத்தார். சில நாட்களுக்கு இவரை என் பங்களாவின் கெஸ்ட் விங்கில் தங்க வைக்கிறேன். இவர் முழுமையாக சரியாகும் வரை. மருத்துவர் தலையசைத்தார். இது சரியாக இருக்கும். அடுத்த நாள் நைனிகாவை டிஸ்சார்ஜ் செய்தனர். அவர் மறுத்துக்கொண்டே இருந்தார். சார், நான் உங்களுக்கு மேலும் சுமையாக இருக்க விரும்பவில்லை. வேதாந்த் தீவிரமாக பதிலளித்தார். இது சுமை அல்ல. நீங்கள் என் நிறுவனத்தின் ஊழியர். இந்த நேரத்தில் உங்களுக்கு பாதுகாப்பான இடம் தேவை. நீங்கள் தன்னை சரி செய்து கொள்ளும் வரை பிறகு எங்கு வேண்டுமானாலும் போகலாம். நைனிகா அமைதியாகிவிட்டார். மறுக்க எந்த காரணமும் இல்லை. சிறிது நேரத்தில் கார் ஒரு பெரிய பங்களாவுக்கு முன் நின்றது. வேலைக்காரர்கள் வேகமாக வெளியே வந்தனர். வேதாந்த் தானே காரிலிருந்து புதிதாக பிறந்த குழந்தையின் பொருட்களை எடுத்து கொண்டிருப்பதை பார்த்தனர். மறுபுறம் நைனிகா மெதுவாக நடந்து உள்ளே வந்து கொண்டிருந்தார். அனைவரும் ஒருவரையொருவர் பார்க்கத் தொடங்கினர். யாரும் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. ஆனால் ஒவ்வொரு முகத்திலும் ஆச்சரியம் எழுதப்பட்டிருந்தது. வேதாந்த் சுருக்கமாக சொன்னார். கெஸ்ட் ரூமை தயார் செய்யுங்கள். இவரது உடல்நிலை இன்னும் சரியாகவில்லை. ஆம் சார். சில நிமிடங்களில் நைனிகா குழந்தையுடன் கெஸ்ட் ரூமுக்கு சென்றார். வேலைக்காரர்கள் அமைதியாக வெளியே வந்தனர். வேதாந்த் தன் அறையை நோக்கிச் சென்றதும் எல்லாரும் தங்களுக்குள் முணுமுணுக்க ஆரம்பித்தார்கள். சார் மறைமுகமாக திருமணம் செய்து கொண்டார் போலிருக்கிறது. அதனால்தான் திருமணத்திற்கு ஒருபோதும் தயாராக இருக்க மாட்டார். பாருங்கள், குழந்தையும் இருக்கிறது. ஏதோ ஒரு ஏற்பாட்டின் காரணமாக இதுவரை யாருக்கும் சொல்லவில்லை. இந்த பேச்சு சில நிமிடங்களில் வீடு முழுவதும் பரவிவிட்டது. மாலைக்குள் பழைய தோட்டக்காரர் கிராமத்திற்கு போன் செய்துவிட்டார். இங்கே கிராமத்தில் வேதாந்தின் பாட்டி முற்றத்தில் கட்டிலில் உட்கார்ச்சி மாலை ஜபித்துக் கொண்டிருந்தாள். போன் கேட்டதும் மகிழ்ச்சியுடன் கேட்டாள். ஆம் சகோதரரே, என் பேரன் இறுதியாக திருமணம் செய்தாரா இல்லையா? தோட்டக்காரர் சிரித்து கொண்டே சொன்னார். பெரியம்மா, வாழ்த்துகள். இப்போது நீங்கள் பாட்டியாகிவிட்டீர்கள். சில கணங்கள் பாட்டி முழுவதும் அமைதியாக இருந்தாள். என்ன சொன்னீர்கள்? ஆம் பெரியம்மா, சார் ஒரு பெண்ணை குழந்தையுடன் வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறார். எல்லாரும் சொல்கிறார்கள் சார் மறைமுகமாக திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். குழந்தையும் பிறந்துவிட்டது. பாட்டியின் கண்களில் மகிழ்ச்சியின் கண்ணீர் வந்தது. நான் பல ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருந்தேன், திருமணம் செய்து கொள் என்று. இப்போதுதான் இந்த பையன் என் சொல்லை கேட்டான். உடனே தன் கைத்தடியை எடுத்து பையை வெளியே எடுத்து வீட்டாரை அழைத்தாள். சீக்கிரம் தயாராகுங்கள். நானும் நகரத்திற்கு போகிறேன். முதலில் என் பேரனை திட்டுவேன். பிறகு என் மருமகளை அணைத்துக் கொள்வேன். பிறகு என் கொள்ளுப் பேரனை நிறைய அன்பு செலுத்துவேன். வீடு முழுவதும் ஓட்டப்பந்தயம் தொடங்கியது. இங்கே நகரத்தில் வேதாந்துக்கு இந்த விஷயத்தின் சிறிய தவறான புரிதல் கூட தெரியவில்லை. கிராமத்திலிருந்து அவரது பாட்டி மகிழ்ச்சியுடன் அவரது வீட்டை நோக்கி புறப்பட்டிருந்தாள். நைனிகாவின் உடல்நிலை இப்போது முன்பை விட மிகவும் சிறப்பாக இருந்தது. முகத்தில் இருந்த குளிர் கொஞ்சம் குறைந்திருந்தது. பலவீனம் இன்னும் இருந்தாலும் இப்போது அவள் நடக்கவும் அலையவும் முடிந்தது. இந்த சில நாட்களில் வேதாந்த் குழந்தைக்கு தேவையான ஒரு பொருளையும் குறைவின்றி வைத்திருந்தார். சிறிய சிறிய ஆடைகள், போர்வை, பாட்டில், தொட்டில், பால் சம்பந்தமான தேவைகள், மருந்துகள் எல்லாம் மறைமுகமாக வாங்கப்பட்டிருந்தன. நைனிகா இந்த பொருட்களை பார்க்கும்போதெல்லாம் அவளது பார்வை கீழே சென்றுவிடும். வேதாந்தின் முன்னால் அவள் மிகவும் வெட்கப்பட்டாள். ஒவ்வொரு வழிபாட்டிற்கும் பிறகு பிரார்த்தனை செய்தாள். ஹே கடவுளே, இப்படி செய். இந்த மனிதனுடன் எனக்கு சந்திப்பு ஏற்படாமல் இருக்கட்டும். நான் மறைமுகமாக இங்கிருந்து போய்விடட்டும். ஒரு அந்நியன் தனக்காக இவ்வளவு செய்வான் என்று அவள் ஒருபோதும் நினைக்கவும் இல்லை. இங்கே வேதாந்தும் விசித்திரமான குழப்பத்தில் சிக்கியிருந்தார். நைனிகாவிடமோ குழந்தையிடமோ அவளுடைய ஏற்பாடுகளிடமோ அவருக்கு எந்த புகாரும் இல்லை. ஆனால் இந்த திடீர் சூழ்நிலைக்கு அவர் முற்றிலும் தயாராக இல்லை. ஒரு நாள் அவருடைய வாழ்க்கை இயல்பாக நடந்து கொண்டிருந்தது.
அடுத்த நாளே அவரது பங்களாவில் ஒரு புதிதாக பிறந்த குழந்தை இருந்தது. வாழ்க்கை இதை எந்த திருப்பத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது என்று அவரே புரிந்து கொள்ள முடியவில்லை. அடுத்த நாள் காலை விடுமுறை நாள். பங்களாவில் அசாதாரண அமைதி நிலவியது. நைனிகா மெதுவாக தன் சிறிய சாமான்களை பையில் வைத்தாள். தன் மகனை கவனமாக மடியில் எடுத்தாள். ஒரு கடைசி பார்வையை அறையின் மீது வைத்தாள். பிறகு மனதை உறுதிப்படுத்திக் கொண்டு வெளியே வந்தாள். வேதாந்த் தன் அறையில் இருப்பார் என்று நினைத்திருந்தாள். அவள் மறைமுகமாக பணியாளர்களுக்கு நன்றி சொல்லிச் சென்று விடுவாள். ஆனால் டிராயிங் ரூமுக்குள் நுழைந்ததும் அவளது கால்கள் அங்கேயே நின்றுவிட்டன. வேதாந்த் எதிரே சோபாவில் உட்கார்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருந்தார். அவரது பார்வை திடீரென நைனிகாவின் மீது விழுந்தது. பிறகு பையை பார்த்தார். நீங்கள் எங்காவது போகிறீர்களா? நைனிகா பதறினாள். சில கணங்கள் அமைதியாக நின்றாள். பிறகு மெதுவாக சொன்னாள், ஆம். வேதாந்த் எழுந்து அவளுக்கு அருகில் வந்தார். இவ்வளவு சீக்கிரம் ஏன்? நைனிகா ஆழமாக மூச்சு விட்டாள். அவளது கண்கள் ஈரமாயின. நான் ஏற்கனவே நிறைய பொய் சொல்லிவிட்டேன். இப்போது இனி எந்த பொய்யும் சொல்ல விரும்பவில்லை. வேதாந்த் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். நைனிகாவின் குரல் நடுங்கத் தொடங்கியது. நான் திருமணமானவள். எனக்கு கணவன் இருந்தார். அவரோடு 2 வருடங்கள் கழித்தேன். நாங்கள் நிறைய முயற்சி செய்தோம். ஆனால் குழந்தை பிறக்கவில்லை. அவர் 2வது திருமணம் செய்ய முடிவு செய்தார். பிறகு என்னை தள்ளிவிட்டார். இந்த குழந்தை அவரது பிள்ளைதான். நான் வேலை தேடி கிளம்பியிருந்தேன். பிறகு உங்கள் தொழிற்சாலை முன்னால் மயங்கி விழுந்தேன். அதற்கு பிறகு நடந்தவை உங்களுக்கு தெரியும். வேதாந்த் சில கணங்கள் அமைதியாக நின்றார். பிறகு மெதுவாகச் சொன்னார், இவை எல்லாம் நீங்கள் முன்பே சொல்லியிருக்க வேண்டும். நைனிகா பார்வையை தாழ்த்திக் கொண்டாள். என் தனிப்பட்ட வாழ்க்கையில் யாருக்கும் ஆர்வம் இருக்காது என்று நினைத்தேன். பிறகு திடீரென உடல்நிலை மோசமானது. இல்லையெனில் ஒருவேளை யாருக்கும் ஒருபோதும் தெரிந்திருக்காது. வேதாந்த் குழந்தையை பார்த்தார். பிறகு நைனிகாவை பார்த்தார். இப்போது நீங்கள் தனியாக எங்கே போவீர்கள்? எங்கே விதி கொண்டு செல்கிறதோ அங்கே. இந்த நிலையில் இப்போது நான் முன்பை விட சிறப்பாக இருக்கிறேன். குழந்தையுடன் தனியாக வாழ்க்கை எளிதல்ல, கடினமாக இருக்கும். ஆனால் கடந்து விடுவேன். எங்கே தங்குவீர்கள்? ஏதாவது ஒரு அறையை பார்த்துக் கொள்வேன். வேதாந்த் தீவிரமாக சொன்னார். சீக்கிரம் செய்ய வேண்டாம். இன்னும் சில நாட்கள் இருங்கள். நைனிகா உடனே தலையை ஆட்டினாள். இல்லை, நான் உங்கள் மீது ஏற்கனவே பெரிய கடனை வைத்துவிட்டேன். இனிமேல் வேண்டாம். இதை சொல்லி அவள் கதவை நோக்கி நடந்தாள். கதவை திறந்ததும் வெளியேயுள்ள காட்சியை பார்த்து அவள் அதிர்ந்து போனாள். 8-10 பணியாளர்கள் வரிசையாக நின்றிருந்தனர். யாருடைய கையில் பழங்கள், யாருடைய கையில் மிட்டாய் பெட்டிகள், யாரோ நாட்டு நெய்யுடன் பெரிய பெரிய பெட்டிகளை தூக்கியிருந்தனர். யாரோ நாட்டு மாவு மூட்டைகளை ஏந்தியிருந்தனர். வாசனை முழு மண்டபத்தையும் நிரப்பியிருந்தது. எல்லாருக்கும் முன்னால் வெள்ளை ஆடையில் மகிழ்ச்சியான வயதான பெண்மணி நின்றிருந்தாள். அவளது கண்களில் மகிழ்ச்சி தெளிவாக தெரிந்தது. அவள் நைனிகாவை பார்த்தாள். பிறகு உரக்க சொன்னாள், ஐயோ ஐயோ, இவள்தான் என் மருமகள். அவள் வேகமாக முன்னேறினாள். நைனிகா என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. அதற்குள் அவள் நைனிகாவின் மடியிலிருந்து குழந்தையை தூக்கினாள். அடடா, என் பேரன். குழந்தையை மீண்டும் மீண்டும் முத்தமிடத் தொடங்கினாள். ஹே கடவுளே, எவ்வளவு அழகாக இருக்கிறது. வேதாந்தும் ஆச்சரியத்துடன் வெளியே வந்தார். பாட்டி, நீங்களா? பாட்டி அவனை பார்க்கவும் இல்லை. குழந்தையுடன் பேசிக்கொண்டே போனாள். என் இளவரசன். பிறகு நைனிகாவை பார்த்தாள். மகளே, நீ இங்கே கதவின் முன்னால் ஏன் நிற்கிறாய்? இப்போது நீ என்னை பார்த்து நிற்க வேண்டியதில்லை. வா, என்னுடன் உள்ளே வா. நைனிகா ஏதோ சொல்லப் போனாள். பாட்டி உடனே அவளது கையை பிடித்தாள். வா வா, அதிகம் பேசாதே. பிறகு பணியாளர்களை பார்த்தாள். நின்று என்ன பார்க்கிறீர்கள்? சாமான்களை உள்ளே வைத்து விடுங்கள். என் மருமகளுக்கு ஓய்வு தேவை. பணியாளர்கள் உடனே சாமான்களை தூக்க ஆரம்பித்தார்கள். பாட்டி நைனிகாவை தாங்கி அறைக்குள் அழைத்துச் சென்றாள். அறைக்குள் வந்ததும் அவளை மெதுவாக படுக்கையில் உட்கார வைத்தாள். பிறகு அன்போடு அவளது தலையில் கை வைத்து வருடினாள். ஐயோ, என் மருமகள் எவ்வளவு அழகாக இருக்கிறாள், எவ்வளவு அன்பாக இருக்கிறாள். கடவுள் கெட்ட பார்வையிலிருந்து காப்பாற்றுவாராக. நைனிகா அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். இவை எல்லாம் திடீரென என்ன நடந்தது என்று அவளுக்கு புரியவில்லை. பாட்டி தன் பர்சில் கைவிட்டாள். 50 ரூபாய் நோட்டுகளின் கட்டு ஒன்றை எடுத்தாள். அந்த பணத்தை குழந்தையின் சிறிய கையில் வைத்தாள். இது என் பக்கத்திலிருந்து என் பேரனுக்காக. பிறகு 5000 ரூபாய் நோட்டு ஒன்றை எடுத்தாள். குழந்தையின் தலையை சுற்றி காட்டினாள். பிறகு நைனிகாவின் தலையை சுற்றி காட்டினாள். இது எல்லா கெட்ட பார்வையிலிருந்தும் தூரமாக போகட்டும். இதை சொல்லி நோட்டை காற்றில் வீசினாள். ஒரு பணியாளர் உடனே எடுக்க முன்னேறினார். வேதாந்த் கதவின் அருகில் நின்று இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தார்.
பாட்டிக்கு இவை எல்லாம் யார் சொன்னது என்று அவருக்கு புரியவே இல்லை. பாட்டி தொடர்ந்து பேசிக்கொண்டே போனாள். இந்த பயனற்றவனுக்கு நான் எத்தனை முறை சொன்னேன், திருமணம் செய்து கொள், திருமணம் செய்து கொள். வீட்டில் மருமகள் வருவாள், குழந்தைகள் வருவார்கள். தனியாக ஒரு மனிதன் எவ்வளவு காலம் இருக்க முடியும்? ஒரு நாள் மனம் உடைந்துவிடும். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? டிப்ரெஷனில் போய்விடுவான். ஆனால் இவன் என் ஒரு சொல்லையும் கேட்கவில்லை. அவள் சிரித்துக்கொண்டே வேதாந்தை பார்த்தாள். ஏய் குறும்புக்காரனே, எல்லா வேலைகளையும் மறைமுகமாக செய்துவிட்டாயே நீ. பிறகு மீண்டும் நைனிகாவை நோக்கித் திரும்பினாள். சரி, பரவாயில்லை, எப்படி செய்தாலும் சரி. ஒரே நேரத்தில் எனக்கு மருமகளையும் காட்டிவிட்டாயே, பேரனையும் காட்டிவிட்டாயே. இப்போது எனக்கு வேறு என்ன வேண்டும்? பாட்டி பேசிக்கொண்டே போனாள். வேதாந்த் பலமுறை வாய் திறந்து உண்மையை சொல்ல விரும்பினார். ஆனால் ஒவ்வொரு முறையும் பாட்டி இடைவிடாமல் புதிய விஷயத்தை தொடங்கிவிட்டாள். இறுதியில் அவள் சிரித்துக்கொண்டே நைனிகாவின் கையை பிடித்தாள். ஒரு விஷயம் சொல் மகளே, திருமணம் விருப்பப்படி நடந்ததா? நைனிகாவின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. ஒரு கணம் வேதாந்தை பார்த்தாள். வேதாந்தும் உதவியற்ற நிலையில் பார்த்து கொண்டிருந்தார். சில கணங்கள் அமைதிக்குப் பிறகு நைனிகா மெதுவாக தலையை ஆட்டினாள். ஆம். பாட்டி மகிழ்ச்சியுடன் சிரித்தாள். ஐயோ, மைனா சொல்வாள், என் பேரன் யாரிடமாவது மனம் பறிகொடுத்தால் முழு உலகத்தையும் மறந்துவிடுவான் என்று. அவள் குழந்தையை மீண்டும் மடியில் எடுத்தாள். பெரிய கவனத்துடன் அதன் முகத்தை பார்த்தாள். பிறகு மகிழ்ச்சியுடன் சொன்னாள், ஐயோ, இதன் மூக்கு வேதாந்தின் தாத்தாவை போலவே இருக்கிறது. நைனிகாவின் இதயம் ஒரு கணம் நின்றுவிட்டது போல் உணர்ந்தது. அவள் அறியாமல் வேதாந்தை பார்த்தாள். வேதாந்தும் அமைதியாக நின்றிருந்தார். இருவரின் மனதிலும் ஒரே எண்ணம் சுழன்றது. இப்போது விஷயம் மிகத் தூரம் சென்றுவிட்டது. உண்மையைச் சொல்லும் நேரம் அவர்களின் கையிலிருந்து நழுவிக் கொண்டிருக்கிறது போலும். பாட்டி நீண்ட நேரம் நைனிகாவோடும் குழந்தையோடும் உட்கார்ந்திருந்தாள். சில சமயம் குழந்தையை அன்பு செலுத்தினாள். சில சமயம் நைனிகாவின் தலையில் கை வைத்து வருடினாள். பிறகு திடீரென அவளுக்கு வேதாந்த் நினைவுக்கு வந்தாள். பணியாளரிடம் சொன்னாள், இந்த பயனற்றவனையும் என்னிடம் அழைத்து வா. சில கணங்களுக்குப் பிறகு வேதாந்த் அறைக்குள் வந்தார். பாட்டி அவனை தன் அருகில் உட்கார வைத்தாள். பிறகு அவனது தலையில் கை வைத்தாள். மகனே, ஒரு விஷயம் கேள். வேதாந்த் அமைதியாக அவளை பார்த்தார். எனக்கு உன்னிடம் எந்த புகாரும் இல்லை. வேதாந்த் ஆச்சரியப்பட்டார். பாட்டி சிரித்தாள். நீ என்னை ஏதாவது மறைத்திருந்தாலும் நிச்சயம் யோசித்து பார்த்துதான் மறைத்திருப்பாய். நான் என் பேரனை அறிவேன். நீ காரணமில்லாமல் எந்த வேலையும் செய்ய மாட்டாய். வேதாந்தின் உதடுகள் அசைந்தன. ஆனால் குரல் வெளியே வரவில்லை. பாட்டி சிரித்துக்கொண்டே நைனிகாவை பார்த்தாள். இல்லையென்றாலும் மருமகளை நன்றாக தேர்ந்தெடுத்திருக்கிறாய். கடவுள் நல்ல பாக்கியம் தருவாராக. பிறகு திடீரென பாட்டியின் கண்களில் ஈரம் வந்தது. அவள் மெதுவாக வேதாந்தின் கையை பிடித்தாள். இப்போது நானும் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அதை நான் உன்னிடமிருந்து மறைத்திருந்தேன். என்ன விஷயம் பாட்டி? எனக்கு சில காலத்திற்கு முன் இதய நோய் தாக்கியது. வேதாந்தின் முகநிறம் ஒரு கணத்திலும் மாறியது. என்ன மருத்துவர் சொன்னார்? அவ்வளவு கடுமையானதல்ல. அதனால்தான் கடவுள் காப்பாற்றிவிட்டார். வேதாந்த் உடனே அவளுக்கு அருகில் வந்தார். நீங்கள் எனக்கு சொல்லாதது ஏன்? தாடி சிரித்தாள். சொல்லியிருந்தால் நீ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னிடம் வந்திருப்பாய். எனக்கு தெரியும். இது மறைக்க வேண்டிய விஷயமல்ல. இப்போது பாருங்கள், நான் உன் முன்னால் உட்கார்ந்திருக்கிறேன் இல்லையா? முழுவதும் சரியாக இருக்கிறேன். அவள் அன்போடு அவனது கன்னத்தில் கை வைத்தாள். ஒரே ஒரு ஆசைதான் இருந்தது, உன் வீட்டின் மகிழ்ச்சியை பார்த்துவிட வேண்டும் என்று. கடவுள் அதையும் காட்டிவிட்டார். இப்போது எனக்கு தோன்றுகிறது, நான் சீக்கிரம் குணமாகிவிடுவேன். வேதாந்தின் கண்கள் ஈரமாயின. அவன் சிறுவயதிலிருந்தே பாட்டியின் மடியில் வளர்ந்தவன். உலகத்தில் யாருக்காவது மிக அதிக முக்கியத்துவம் இருந்தால் அது இந்த பெண்மணியே. அந்த நொடியில் அவனது இதயத்தில் ஒரு பயம் பிறந்தது. பாட்டிக்கு உண்மை தெரிந்துவிட்டால், இந்த திருமணம் இன்னும் நடக்கவில்லை என்று அவளுக்கு தெரிந்துவிட்டால், இந்த குழந்தை அவனுடையதல்ல என்றும் தெரிந்துவிட்டாள், மீண்டும் அவளுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டுவிடக் கூடாது என்று. இந்த எண்ணம் வந்ததும் அவனது உடலில் குளிர் அலை ஓடியது. அன்றிரவு அவன் மெதுவாக விருந்தினர் அறையின் கதவு வரை வந்தான். இலேசாகத் தட்டினான். நைனிகா கதவை திறந்தாள். ஆம். வேதாந்த் சில கணங்கள் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாக சொன்னான், உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். நைனிகா அமைதியாக ஒரு பக்கம் விலகினாள். வேதாந்த் உள்ளே வந்தான். குழந்தை அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. அறையில் சில கணங்கள் அமைதி நிலவியது. பிறகு வேதாந்த் ஆழமாக மூச்சு விட்டான். பாட்டிக்கு இதய நோய் தாக்கியிருக்கிறது. நைனிகா அதிர்ந்து போனாள். என்ன? இன்றுதான் எனக்கு தெரிய வந்தது.
அவன் சில கணங்கள் நின்றான். நான் அவளை மிகவும் நேசிக்கிறேன். அவளை மீண்டும் எந்த அதிர்ச்சியிலும் பார்க்க விரும்பவில்லை. நைனிகா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அதனால்தான் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன். ஆம், சில நாட்களுக்கு நாம் இந்த நாடகத்தை தொடர வேண்டும். நைனிகா உடனே பார்வையை தாழ்த்திக் கொண்டாள். நான் புரிந்து கொண்டேன். சரியான நேரத்தில் அவளுக்கு எல்லாவற்றையும் மெதுவாக விளக்குவேன். ஆனால் இப்போது அல்ல. நைனிகா குழந்தையை பார்த்தாள். பிறகு மெதுவாக சொன்னாள். இதனால் உங்கள் பாட்டி மகிழ்ச்சியாக இருந்தால் நான் உதவுகிறேன். வேதாந்த் முதன்முறையாக இதயத்திலிருந்து நிம்மதி அடைந்தான். உங்களுக்கு மிக மிக நன்றி. அந்த நாளிலிருந்து இருவரும் பாட்டியின் முன்னால் சாதாரண கணவன் மனைவியைப் போல வாழத் தொடங்கினர். ஆனால் இருவருக்கும் இடையே ஒரு எல்லை எப்போதும் இருந்தது. ஒருவருக்கொருவர் மரியாதை இருந்தது, அமைதி இருந்தது, நம்பிக்கை இருந்தது. நேரம் மெதுவாக கடந்து சென்றது. பாட்டியின் சிரிப்பு வீடு முழுவதும் ஒலிக்கத் தொடங்கியது. குழந்தை ஒவ்வொரு நாளும் எல்லாரின் பிரியமானவனாக மாறிக்கொண்டிருந்தான். வேதாந்தும் அலுவலகத்திலிருந்து திரும்பியதும் முதலில் இந்த சிறிய உயிரை தன் கரங்களில் எடுத்தான். முன்பு குழந்தைகளை பார்த்தால் பயப்படும் மனிதன் இப்போது குழந்தையின் ஒரு புன்னகையில் தன் எல்லா சோர்வையும் மறந்துவிட்டான். நைனிகா தூரத்தில் நின்று இந்த காட்சியை பார்த்தாள். அவளது இதயத்தில் முதன்முறையாக நிம்மதியின் ஒரு சிறிய விளக்கு ஏற்றப்பட்டது. நேரம் அமைதியாக தன் வேகத்தில் முன்னேறிக் கொண்டிருந்தது. சில நாட்கள் வாரங்களாக மாறின. வாரங்கள் மாதங்களாக மாறத் தொடங்கின. பாட்டியின் இருப்பால் முழு பங்களாவின் சூழலும் மாறிவிட்டது. காலை உணவு மேஜையில் எல்லாரும் ஒன்றாக உட்கார்ந்தனர். பாட்டி சில சமயம் வேதாந்தை திட்டாள். சில சமயம் நைனிகாவுக்கு தன் கையால் உணவு ஊட்டினாள். சில சமயம் குழந்தையை மடியில் எடுத்து வீடு முழுவதும் சுற்றினாள். அந்த சிறிய குழந்தை இந்த வீட்டின் ஒளியாக மாறிவிட்டான். வேதாந்தும் மெதுவாக மாறத் தொடங்கினான். அலுவலகத்திலிருந்து திரும்பியதும் முதலில் குழந்தையை மடியில் எடுத்தான். அவனுடன் விளையாடினான், அமைதிப்படுத்தினான். இரவில் குழந்தை அழத் தொடங்கினால் பாட்டியை விட முன்பே வேதாந்த் எழுந்து விடுவான். நைனிகா ஒவ்வொரு முறையும் ஆச்சரியத்துடன் இதை பார்த்தாள். இந்த குழந்தையுடன் இரத்த உறவு இல்லாத அந்த மனிதன் அவனுக்காகவே அதிகம் கவலைப்படத் தொடங்கினான். ஒரு மாலை பாட்டி சிரித்துக்கொண்டே சொன்னாள், மகனே பார், உன் மகன் உன்னை பின்னால் பிடித்துக்கொண்டு பைத்தியமாகி விட்டான். வேதாந்த் குழந்தையை மார்போடு அணைத்து கொண்டான். அவன் அறியாமல் புன்னகைத்தான். அந்த நொடியில் நைனிகாவின் பார்வை வேதாந்துடன் சந்தித்தது. முதன்முறையாக இருவரின் கண்களிலும் அமைதியான புன்னகை இருந்தது. இந்த புன்னகையில் எந்த பொய்யும் இல்லை, எந்த ஏற்பாடும் இல்லை, வெறும் ஒரு விசித்திரமான நிம்மதி மட்டும் இருந்தது. நேரத்துடன் இருவரும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளத் தொடங்கினர். வேதாந்த் ஒருபோதும் நைனிகாவின் கடந்த காலம் பற்றி கேள்வி கேட்கவில்லை. நைனிகாவும் ஒருபோதும் வேதாந்தின் வாழ்க்கையில் தலையிடவில்லை. ஆனால் இருவரும் ஒருவரது அமைதிகளை புரிந்து கொள்ளத் தொடங்கினர். நைனிகா சோர்வடைந்தால் வேதாந்த் அமைதியாக குழந்தையை எடுத்துக்கொள்வான். வேதாந்த் அலுவலக வேலையால் களைத்திருந்தால் நைனிகா அவனுக்கு பிடித்த தேநீர் தயாரித்து வைப்பாள். யாரும் ஒருபோதும் அன்பை வெளிப்படையாக சொல்லவில்லை. ஆனால் அன்பு அமைதியாக இருவரின் இதயங்களிலும் இடம் பிடித்துவிட்டது. ஒரு இரவு பாட்டி குழந்தையை தன் அறையில் தூங்க வைத்துவிட்டு தூங்கிவிட்டாள். பங்களாவில் அசாதாரண அமைதி நிலவியது. வேதாந்த் மண்டபத்தில் நின்று வானத்தை பார்த்து கொண்டிருந்தான். நைனிகா தண்ணீர் எடுக்க வெளியே வந்தாள். வேதாந்த் அவளை அழைத்தான். ஒரு விஷயம் பேச வேண்டும். நைனிகா நின்றாள். ஆம் வேதாந்த். அவன் சில கணங்கள் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாக சொன்னான், நான் பாட்டியின் மகிழ்ச்சிக்காக மட்டுமே உங்களிடம் இந்த உறவை கேட்டிருந்தேன். நைனிகா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது விஷயம் மாறிவிட்டது. அவன் முதன்முறையாக முழு தீவிரத்துடன் நைனிகாவின் கண்களில் பார்த்தான். இந்த உறவு இனிமேல் பொய்யின் மீது நிற்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. நைனிகாவின் இதய துடிப்பு வேகமானது. நான் புரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களை திருமணம் செய்ய விரும்புகிறேன். நைனிகாவின் கண்களில் ஆச்சரியம் தோன்றியது. சார்? வேதாந்த் இலேசாக புன்னகைத்தான். இனிமேல் சார் என்று சொல்லாதீர்கள். அவன் சில கணங்கள் நின்றான். நீங்கள் நிறைய சகித்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். உங்கள் கடந்த காலத்தை நான் ஒருபோதும் அழிக்க முடியாது என்றும் தெரியும். ஆனால் நான் உறுதியளிக்கிறேன், உங்கள் எதிர்காலத்தில் ஒருபோதும் கண்ணீர் வராது. நைனிகாவின் கண்களிலிருந்து அமைதியான கண்ணீர் வழிந்தது. உங்களுக்கு தெரியும், இந்த குழந்தை உங்களுடையதல்ல. வேதாந்த் உடனே சொன்னான், இந்த விஷயம் நான் முதல் நாளிலிருந்தே அறிவேன். அவன் அன்போடு சொன்னான், ஆனால் இதய உறவுகள் எப்போதும் இரத்த உறவுகளை விட பெரியவை. நைனிகா அமைதியாக அழுது கொண்டிருந்தாள். எனக்கு பயம். இனிமேல் உங்களுக்கு எதற்கும் பயப்பட தேவையில்லை. நீண்ட அமைதிக்கு பிறகு நைனிகா மெதுவாக தலையை ஆட்டினாள். இந்த உறவை நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
சில நாட்களுக்குப் பிறகு எளிமையாக இருவரின் திருமணம் நடந்தது. சாட்சிகள் இருந்தனர். புரோகிதர் வந்தார். மந்திரங்களும் சடங்குகளும் முடிந்தன. ஆசீர்வாதம் பெறப்பட்டது. அந்த நொடியில் ஒரு பொய்யான உறவு முடிவுக்கு வந்தது. ஒரு உண்மையான உறவு என்றென்றும் நிலை பெற்றது. பாட்டிக்கு எதுவும் தெரியவில்லை. அவள் தொடர்ந்து தன் பேரன் முன்பே திருமணம் செய்து கொண்டிருந்தான் என்றே நினைத்து கொண்டிருந்தாள். அவள் மகிழ்ச்சியுடன் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் அளித்து கொண்டிருந்தாள். சில மாதங்களுக்குப் பிறகு பாட்டி முழுவதும் குணமடைந்தாள். அவளது சிரிப்பு முன்பை விட அதிகமாக ஒலிக்கத் தொடங்கியது. குழந்தையும் வளரத் தொடங்கினான். அவன் வேதாந்தை அப்பா என்று அழைத்தான். வேதாந்த் ஒவ்வொரு முறையும் அவனை மார்போடு அணைத்து கொண்டான். அவன் ஒருபோதும் ஒரு கணம் கூட அந்த குழந்தை தன் உண்மையான பிள்ளை அல்ல என்று உணரவிடவில்லை. நைனிகா அடிக்கடி அமைதியாக இந்த காட்சியை பார்த்தாள். பிறகு தன் கடவுளுக்கு நன்றி சொன்னாள். ஒரு நாள் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட பெண், தன் சொந்த மக்களாலேயே புறக்கணிக்கப்பட்ட பெண், அதே பெண்ணுக்கு கடவுள் அத்தகைய வீட்டை வழங்கினார். அங்கே மரியாதையும் இருந்தது, அன்பும் இருந்தது, நிம்மதியும் இருந்தது. அவளது மகனுக்கு அத்தகைய தந்தை கிடைத்தார். அவர் ஒருபோதும் இரத்த உறவை அன்பிற்கு மேல் வைக்கவில்லை. அவனுக்கு அத்தகைய பாட்டி கிடைத்தாள். அவள் தன் எல்லா அன்பையும் அவன் மீது ஊற்றினாள். வேதாந்துக்கு அத்தகைய வாழ்க்கை துணை கிடைத்தாள். அவள் மீது அவர் எப்போதும் நம்பிக்கை வைக்க முடியும். நைனிகாவுக்கு அத்தகைய கணவன் கிடைத்தான். அவர் அவளை ஒருபோதும் தனியாக விடவில்லை. ஒருபோதும் அவளது கடந்த காலத்தை அவளுக்கு எதிராக பயன்படுத்தவில்லை. ஒருபோதும் அவளது சூழ்நிலைகளை பரிகாசம் செய்யவில்லை. ஒருபோதும் அவளது மரியாதையை குறைக்கவில்லை. வாழ்க்கை இருவரையும் நிறைய சோதனைகளுக்கு பிறகு ஒருவரோடு ஒருவரை சந்தித்தது. அதனால்தான் ஒருவேளை அவர்களின் அன்பில் நிம்மதி இருந்தது, நம்பிக்கை இருந்தது, விசுவாசம் இருந்தது. சில சமயம் மனிதன் தன் எல்லா கனவுகளும் உடைந்து போன பிறகு வாழ்க்கை முடிந்துவிட்டது போல் உணர்கிறான். ஆனால் பலமுறை அதே உடைந்த பாதையே மனிதனை அத்தகைய இலக்கிற்கு அழைத்துச் செல்கிறது. அதை பற்றி அவன் ஒருபோதும் நினைத்தும் பார்த்ததில்லை. ஏனெனில் விதி யாருடைய பெயருடன் வேறொருவரின் பெயரை எழுதிவிட்டால் நேரம் நிச்சயம் சோதனை எடுக்கும். ஆனால் இறுதியில் இருவரையும் ஒரே இலக்கில் கொண்டு வந்து சந்திக்கச் செய்கிறது.